ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்மை மட்டும் தான் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உருவாக்கினது, உண்டாக்கினது, எங்களை பேர் சொல்லி அளித்தது, எங்களை மன்னித்தது, எங்களை நீதிமானாக்கினது, எங்களை ரட்சித்தது இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் கர்த்தாவே, உலகத்திலே எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தாயின் வயிற்றிலே எங்களை வேர்பிரித்தீர் ஆண்டவரே. எங்களை நீதிமானாய் மாற்றினீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் மிகவும் பாக்கியவான்கள் அல்லவா? எத்தனையோ இந்த உலகத்திலே முனிவர்களுக்கு, மகாருஷிகளுக்கு, ஞானிகளுக்கு, படிப்பாளிகளுக்கு இருதயத்தின் கண்கள் மூடப்பட்டிருக்கிறதே ராஜா. மண்ணுகளும் ஞானமற்றவர்களும் பரதேசிகளும் அனாதிகளும் திக்கற்றவர்களும் ஆண்டவரே, படிப்பறியாத எங்களுக்கு ராஜா, எங்கள் மனு கண்களை திறந்து நீ தான் மெய்யான தேவன் என்பது நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான தெய்வீக அறிவை எங்களுக்கு கொடுத்தபடியாலே உமக்கு அளவில்லாத, முடிவில்லாத, எண்ண முடியாத கோடி 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 ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமாக நீ பொறுப்பெடுத்துக்கோ அப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அல்லவா ஆண்டவரே. ஆராதனைக்கு தடையா இருக்கிற எங்கள் மாம்சிக கிரியைகளை சுட்டெறியும் ஆண்டவரே. ஆராதனைக்கு தடையா இருக்கிற எங்களுடைய அவபக்திகளை கடிந்து கொள்ளும் ஆண்டவரே. ஆராதனைக்கு தடையா இருக்கிற எங்களை கர்த்தாவே நீ மன்னித்து மறந்துவிடும் ஆண்டவரே. இயேசுவே, இந்நாட்களிலே ராஜா, எனக்காகவும் எங்களுக்காகவும் வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீ பேசும் ஆண்டவரே. பேசுகிற தேவன் ஆண்டவரே, நீ பேசுகிற தேவன் ஆண்டவரே. உன் வார்த்தை எங்களை இருதயங்களை பிழைக்கட்டு ராஜா. உன் வார்த்தை எங்களை எச்சரிக்கட்டு ராஜா. உன் வார்த்தை எங்களை கடிந்து கொள்ளட்டு ராஜா. உன் வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தட்டு ராஜா. உன்னுடைய வார்த்தை உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தட்டு ராஜா. உன்னுடைய வார்த்தை எங்கள் குற்றங்களை எடுத்து காட்டட்டு ராஜா. உன் வார்த்தைகளை நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதே ராஜா எங்களை உணர்த்தி சரிபடுத்தும் ஆண்டவரே. பேசக்கூடிய உன்னுடைய தாசன் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறேன் ஐயா. பலப்படுத்திக்கோ ஆண்டவரே. நாளுக்கு நாள் சரீரம் பலகீனம் அடைந்து கொண்டு வருகிறது அல்லவா. இதுவரைக்கும் தாங்கின உன்னுடைய கிருபை அல்லவா. இதுவரைக்கும் பலப்படுத்தினது உன்னுடைய புயம் அல்லவா. இதுவரைக்கும் ஆண்டவரே சிறகுகளால் மூடிக்கொண்டிருக்கிறவர் நீர் அல்லவா கர்த்தாவே. உன்னுடைய சபைக்கு உன்னுடைய மகன் வேண்டும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ராஜா, வழி தவற போகிற ஆடுகளுக்கு ராஜா, உன்னுடைய மகன் இந்த உலகத்திலே வேண்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கை அவர்களோடு முடிந்து போகிறதே ராஜா. உன்னுடைய மகன் வாழ்கிற வாழ்க்கை உன்னுடைய பரலோகத்துக்கு லாபமா இருக்கிறதே ராஜா. பாவிகளுக்கு லாபமா இருக்கிறதே ராஜா. சபைக்கு லாபமா இருக்கிறதே ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷமா பரிசுத்த பந்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த நீதி உள்ள சரீரத்தை புசிக்க நாங்கள் தகுதி இல்லவே இல்லை ஆண்டவரே. நாங்கள் அபாத்திரமானவர்கள் ஆண்டவரே. உன்னுடைய பரிசுத்தமான சரீரத்தில் பங்கு பெறுகிற நாங்கள், உன்னுடைய ரத்தத்தோடு ரத்தத்திலே நாங்கள் பங்கு பெறுகிற நாங்கள் ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் மனசாபத்தை கொடுத்து ராஜா, எங்கள் இருதயங்களிலே ஈடுபட்டு ராஜா ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்து ராஜா. தொடக்கமும் முடிவு நீராய்ந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மத்தேயு சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14:30 எடுத்து வார்த்தை பாருங்கள். 14ನೇ ಅಧ್ಯಾಯ 30 ವಚನ ಓದಿರಿ. ಮತ್ತಾಯ 14:30. ಆದರೆ ಗಾಳಿಯನ್ನು ನೋಡಿ ಭಯಪಟ್ಟು ಮುಳುಗುತ್ತಾ, ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡು ಎಂದು ಕೂಗಿಕೊಂಡರು. ಆ ಕ್ಷಣವೇ ಯೇಸು ಕೈ ಚಾಚಿ ಅವನನ್ನು ಹಿಡಿದು, ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಯೇ, ಯಾಕೆ ಸಂದೇಹಪಟ್ಟೆ ಎಂದು ಹೇಳಿದನು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தண்ணி மேலே நடக்கிறது முடியுமா யாராலையும்? ಯಾರಿಂದಲಾದರೂ ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಾ? தெய்வம் இயேசுசாமி ஒருவர் தான் நடந்து வந்தார். ದೇವರಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ ನಡೆದು ಬಂದರು. பேதுரு ரொம்ப துணிச்சல் உள்ளவ. ಪೇತ್ರರು ಬಹಳ ಮುನ್ನೆಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರು. அவன் சொல்கிறான், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, நீயா தண்ணி மேலே நடந்தா நானும் நடக்கிறேன் என்று சொல்றான். ನೀವು ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆಯುವುದಾದರೆ ನಾನು ನಡೆದು ಬರುತ್ತೇನೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. கர்த்தர் வா என்று சொல்கிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಬನ್ನಿ ಬಾಪ ಎಂಬುದಾಗಿ.
வரும்போது ஒரு 4-5 அடி எடுத்து வச்சான் தண்ணி மேலே. ಬರುವಾಗ 4-5 ಹೆಜ್ಜೆ ನೀರಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟನು. எப்பொழுதுமே கடல் மேலே காசு வீசும். ಯಾವಾಗಲೂ ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ಗಾಳಿ ಬೀಸುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. காற்றை பார்த்த உடனே ಈ ಗಾಳಿಯನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ முழுவ ಆರಂಭಿத்து விட்டான். ಮುಳುಗಲು ಆರಂಭ ಮಾಡಿದನು. அப்படத்தான் சொல்கிறான், ಆಗಲೇ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே ದೇವರೇ என்னை காப்பாத்து. ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿರಿ. உடனே ஆண்டவர் சட்டின் கையை நீட்டி ತಕ್ಷಣ ದೇವರು ಕೈಯನ್ನು ಚಾಚಿ அவனை தூக்கி எடுக்கிறார். ಅವನು ಎತ್ತಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இதுதான் தெய்வ அன்பு. ಇದೇ ದೇವರ ಪ್ರೀತಿ. ஆபத்தில் திடீரென்று உதவி செய்கிறவர் தான் அன்பு. ಆಪತ್ತು ಕಾಲದಲ್ಲಿ ತಕ್ಷಣ ಸಹಾಯ ಮಾಡುವುದೇ அவன் தான் ஒரு நல்ல சிநேகிதன் என்று சொல்லலாம். ಅವರೇ ಒಳ್ಳೆಯ ಸ್ನೇಹಿತನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. திடீரென்று கரத்தை நீட்டி எடுத்து நிற்க வைத்து ತಕ್ಷಣ ಕೈ ಚಾಚಿ ಎತ್ತಿಕೊಂಡು ನಿಲ್ಲಿಸಿದರು. அவிசுவாசத்தை குறித்து கர்த்தர் வேதனைப்படுகிறார். ಅವರ ಅಪನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ದೇವರು ವ್ಯಸನ ಪಡುತ್ತಾರೆ. ஏன் முழுக ஆரம்பித்தான்? ಯಾಕೆ ಮುಳುಗಲು ಆರಂಭಿಸಿದನು? காற்றை பார்க்க ஆரம்பித்தான். ಗಾಳಿಯನ್ನು ನೋಡಲು ಆರಂಭಿಸಿದನು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசு பின்பற்றுகிற நீ ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ನಾವು மாயமானதை நீ பார்க்கும் போது ಮಾಯವಾದುದನ್ನು ನೋಡುವಾಗ கட்டாயம் நீ முழுக வேண்டியதா வரும். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಮುಳುಗುವ ಸನ್ನಿವೇಶ ಬರುತ್ತದೆ. நிறுத்தி நிதான பேசுறேன். ನಿಧಾನವಾಗಿ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. சத்தியத்தை கூர்மையாக கவனித்துக் கொள்ளுங்க. ಸತ್ಯವನ್ನು ಆಳವಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நடந்திருக்கலாவ ಅವನು ನಡೆದಿರಬಹುದು. இயேசு பார்க்காதபடிக்கு நடந்தான். ಯೇಸುವನ್ನು ನೋಡದಂತೆ ನಡೆದನು. ஒரு 5-6 அடி இயேசு பார்த்தா நடந்தான். 2-4-5 ಹೆಜ್ಜೆ ಯೇಸುವನ್ನೇ ನೋಡಿ ನಡೆದನು. திடீரென காத்தை பார்த்த ஆரம்பித்தான். ತಕ್ಷಣ ಗಾಳಿಯನ್ನು ನೋಡಲು ಆರಂಭಿಸಿದನು. உன்னுடைய முழுவ ஆரம்பித்தான். ತಕ್ಷಣವೇ ಮುಳುಗಲು ಆರಂಭಿಸಿದನು. இதுதான் இன்னைக்கு சபைகளில் நடக்க ஆரம்பிக்கிறது. ಇವತ್ತು ಈಗಿನ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ 12:2 இபிரியர்ல என்ன சொல்கிறார்? ಇಬ್ರಿಯ 12:12 ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? விசுவாசத்தை தொடங்கி முடிக்கிறமான இயேசு மட்டும் நோக்கி பார். ನಂಬಿಕೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿ ಮುಗಿಸುವ ಯೇಸುವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಿ ಓಡು ಎಂದು. இயேசுவே நீ பார்க்க வேண்டும். ಯೇಸುವನ್ನೇ ನೀವು ನೋಡಬೇಕು. பலவிதமான காற்றுகள் உண்டு. ಅನೇಕ ಗಾಳಿಗಳು ಇದೆ. பேய் காத்து வரும். ಒಂದು ದುರಾತ್ಮದ ಗಾಳಿ ಬರುತ್ತದೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ ಮುಳುಗಿ விட வேண்டும் என்று வருகிறது. ನೀನು ಮುಳುಗಿಸಬೇಕೆಂದು ಬರುತ್ತದೆ. ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವವನು ಪೂರೈಸುವವನು ಆಗಿರುವ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ನಮಗೆ ನೇಮಕ ಅವರ ಮೇಲೆ ಅವರ ಪಾರ್ವೆ ವೈತು ಅವರ ಮೇಲೆ ನೀವು ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮಗುವು, நீ காற்று பார்க்க ஆரம்பிக்கிறாய். ನೀನು ಗಾಳಿಯನ್ನು ನೋಡುತ್ತೀಯಾ? மாயமான காற்றுகள், ಮಾಯವಾದ ಗಾಳಿಗಳು. இந்த காற்று என்ன என்றெல்லாம் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ಈ ಗಾಳಿ ಏನೆಂಬುದಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ காற்றை பார்த்த உடனே பயம், ಈ ಗಾಳಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಭಯ ಬರುತ್ತದೆ. உடனடியே முழுவ ஆரம்பித்தான். ತಕ್ಷಣ ಮುಳುಗಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. தேவன் என்ன சொல்கிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ಅವಿಶ್ವಾಸ ಏರ್ಪಟ್ಟப்பா, ಅಪನಂಬಿಕೆ ಯಾಕೆ ಪಟ್ಟೆ? நான் தான் நின்று கொண்டிருக்கிறேனே, ನಾನೇ ನಿಂತಿದ್ದೇನೆಯೇ, அப்பொழுது உனக்கு சந்தேகமா? ಆಗಲೂ ನಿನಗೆ ಸಂದೇಹವಾಯಿತಾ என்று பிடிக்க ஆரம்பித்தார். ಎಂದು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲು ಆರಂಭಿಸಿದರು. இந்த காற்று பேய் காத்து, ಅದು ಆತ್ಮದ ಗಾಳಿ. ಅದು என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏன் அந்த காத்து வீசினது? ಯಾಕೆ ಆ ಗಾಳಿ ಹೊಡೆಯಿತು? பேதுரு மட்டும் ಮುಳುಗಿರಕ மாட்டான். ಪೇತ್ರನು ಮಾತ್ರ ಮುಳುಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. அவன் மேலே வைத்த திட்டங்கள், ಅವನ ಮೇಲಿಟ್ಟಿರುವ ಉದ್ದೇಶಗಳು, ತೀರ್ಮಾನங்கள், ಅವನ ತೀರ್ಮಾನಗಳಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಗಳು, ಸಭೆ ಕಟ್ಟ வேண்டும், ಸಭೆ ಕಟ್ಟಬೇಕಾಗಿ ಅತ್ತನೆயும் ಮುಳುಗಿಟ್ಟು இருக்கும். ಅಷ್ಟೂ ಮುಳುಗಿ ಬಿಡುತ್ತಿತ್ತು. அதை கர்த்தர் பிடிக்க ஆரம்பித்தார். ಆದರೆ ದೇವರು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲ್ಲ. நீங்கள் நினைக்கிறீங்களா பேதுரு மட்டும் முழுகிட்டான்னு? ನೀವು ನೆನೆಸಿದರೆ ಪೇತ್ರನು ಮಾತ್ರ ಮುಳುಗುತ್ತಿದ್ದೆ. பேதுரு தலை ಮೇಲೆ ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார். ಪೇತ್ರನು ತಲೆ ಮೇಲೆ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. ಭೂಲೋಕ ಶಕ್ತಿಗಳು, ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು ಮುರಿಯಡಿக்கிற ஒரு கிருபை தலை ಮೇಲೆ வைத்திருந்தார். ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನೂರು ಮಾಡುವ ಶಕ್ತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. அப்பொழுதுதான் பேய் காத்து வந்து, ಆಗಲೇ ದುರಾತ್ಮ ಗಾಳಿ ಬಂದು, இயேசுவோட நடக்க கூடாது, ನೀನು ಯೇಸುವಿನ ಜೊತೆ ನಡೆಯಬಾರದು, நீ ಮುಳುಗಿ போக வேண்டும், ನೀನು ಮುಳುಗಿ ಹೋಗಬೇಕು. இந்த கடல் எதை குறிக்கிறது? ಈ ಸಮುದ್ರ ಏನು ಗುರುತಿಸುತ್ತದೆ? உலகத்தை குறிக்கிறது. ಲೋಕವನ್ನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ. நீ உலகத்தோட ಮುಳುಗಿ போய்விடு, ನೀನು ಲೋಕದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋಗು, இயேசுவோட நடக்காது என்று சொல்கிறார். ಯೇಸುவோட ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಡ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கும் இயேசு வா என்று கூப்பிடுகிறார். ಇವತ್ತು ಯೇಸು ಬಾ ಎಂದು ಕರೆಯುತ್ತಾರೆ. ஆனா ಅನೇಕ ಭಾಗத்துல ಮುಳುಗಿ போகிறோம். ಅನೇಕ ಭಾಗದಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ. சந்தேகத்தின் ஆவியை கொடுக்கிறான், ಸಂದೇಹದ ಆತ್ಮವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, போராட்டமான ஆவியை கொடுக்கிறான், ಹೋರಾಟವಾದ ಆತ್ಮವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நம்ம ಅಡಿக்கಡಿ ಮುಳುಗ ಆರಂಭಿக்கிறோம். ನಾವು ಅವಾಗವಾಗ ಮುಳುಗಲು ಆರಂಭಿಸುತ್ತೇವೆ. ஆனால் முழுசா முழுகாதபடிக்கு, ಆದರೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮುಳುಗದಂತೆ அவருடைய கரத்தினால நம்மளை பிடித்து கொண்டிருக்கிறார். ಅವರ ಕೈಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஏன்?
ಯಾಕೆ? தாய் வயிற்றில் இவன் வேறு பிரித்தபடியாலே, ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದಲೇ ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದರಿಂದ, உலக தோற்றத்துக்கு முன்னே இவனை தெரிந்து கொண்டபடியாலே, ಲೋಕೋತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ உன்னை முழுவ விட மாட்டார். ನಿಮ್ಮನ್ನು ಮುಳುಗಲು ಬಿಡುವುದಿಲ್ಲವಂತೆ. எத்தனை துஷ்ட சக்திகள் வந்து முழுக செய்யாந்தா, ಎಷ್ಟು ದುಷ್ಟ ಶಕ್ತಿಗಳು ಮುಳುಗುವಂತೆ ಮಾಡಿದರು, முழுகாதபடிக்கு இவனை கரம் பிடித்து கொண்டு வருவார். ನೀನು ಮುಳುಗದಂತೆ ಕೈ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. எத்தனை பேர் இந்த இடத்துல சில விஷயத்துங்களை முழுகிட்டுக்கிறீங்க தெரியுமா? ಎಷ್ಟು ಜನ ಕೆಲವು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಿದ್ದೀರಾ ಗೊತ್ತಾ? ஆனாலும் கரம் பிடித்து கொண்டு இருக்கிறார். ಆದರೂ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು முழுசான முழுகி போய்விடாதபடிக்கு ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀವು ಮುಳುಗಿ ಹೋಗದಂತೆ கரம் பிடித்து இவனை நிக்க வைத்துக் கொண்டு வருகிறார். ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. இல்லாவிட்டா நீங்க உட்கார முடியுமா? ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಾಗ, தேவ சன்னிதானத்துல நீ இருக்க முடியுமா? ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇರಲಾಗುತ್ತಿದ್ದ? அது எங்கேயோ போய் விழுந்திருப்பாய். ಎಲ್ಲಿಯೂ ಹೋಗಿ ಬೀಳುತ್ತಿ ಬಿಟ್ಟು குடிக்காரன் ஆயிருப்பாய், ಕುಡಿಗುವಂತವನಾಗುತ್ತಿದ್ದ, வேசிக்கலன் ஆயிருக்கா, ವೇಶ್ಯೆ ಮಾಡುವನಾಗಿದ್ದಿರುತ್ತದೆ. பிடித்து கொண்டு இருக்கிறார். ಅವರು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆனாலும் ಆದರೂ அவர் பிடித்து கொண்ட கரம் பரிசுத்தமான கரம். ಅವರು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವ ಕೈ ಪರಿಶುದ್ಧವಾದ ಕೈ. உன்னை பிடிக்கிறாரு, ನಿನ್ನನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಾರೆ. உன்னோட அசுத்தம் சருங்குறது, ನಿನ್ನ ಅಶುದ್ಧದಿಂದ ಜಾರುತ್ತದೆ. ஆனாலும் அவர் பிரயாசப்பட்டு உன்னை பிடித்து கொண்டு வருகிறார். ಆನಾಲು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. முழுகாதபடி இருக்க வேண்டும். ಮುಳುಗದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. சில பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே ಕೆಲವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ பாட்டு என்ன, துதி என்ன, ஸ்தோத்திரம் என்ன, ಹಾಡು, ಸ್ತುತಿ, ಸ್ತೋತ್ರ ಏನು ಬರುವುದು, சாட்சி என்ன, ಅವರ ಸಾಕ್ಷಿ ಜೀವಿತವೇನು, இதெல்லாம் எங்க இருந்துச்சு? ಇದೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಇತ್ತು? இயேசுவோட நடக்கிறான் இவன். ಯೇಸು ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. இயேசுவோட நடக்கிற நடையே வேற. ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವ ನಡೆಯೇ ಬೇರೆ. அவன் ஒரு தெய்வ மனுஷனா தெய்வ மனுஷன் மாற முடியும். ಅವರು ದೇವರ ಮನುಷ್ಯರಾಗಿ ಮಾರಲು ಸಾಧ್ಯ. ஆனா மத்தியில காற்று ஒன்று இருக்கிறது அல்லவா? ಆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಗಾಳಿ ಎನ್ನುವುದು ಇದೆ. சோதனைகள் முழுக ஆரம்பிக்கிறது, ಮುಳುಗಿಸಲು ಆರಂಭಿಸುತ್ತವೆ. ஆனாலும் கர்த்தர் உன்னை கைவிடாதபடி இருக்கிறார். ಆದರೂ ಕರ್ತನು ಕೈ ಬಿಡದೇ ಇದ್ದಾರೆ. தெரியாது ಇನ್ನು ಮುಂದೆಯಾದರೂ நீ நடந்து அவரோடு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். ನೀವು ನಡೆದು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲೇ ಹೋಗಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. மார்க் சுவிசேஷம் 4:38 வார்த்தை பாருங்க. ಮಾರ್ಕ್ 4:38 ಓದಿ ನೋಡಿ. நண்ப தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சுருக்கமாக சத்தியத்தை முடிக்கிறேன். ಚಿಕ್ಕದಾಗಿ ಸತ್ಯವನ್ನು ದೇವರು மார்க் சுவிசேஷம் 4:38. 4:38 ಮಾರ್ಕ್ ಓದಿರಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಆತನು ದೋಣಿಯ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ತಲೆಗಿಂಬನ್ನು ಒರಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. ಅವರು ಆತನನ್ನು ಎಬ್ಬಿಸಿ, ಗುರುವೇ, ನಾವು ಮುಳುಗಿ ಹೋಗುವುದರಲ್ಲಿ ನಿನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲವೇ ಎಂದು ಕೇಳಲು, ಆತನು ಎದ್ದು ಗಾಳಿಯನ್ನು ಗದರಿಸಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ, ಸುಮ್ಮನಿರು, ಮೊರೆಯಿಡಬೇಡ ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟನು. ಕೂಡಲೇ ಗಾಳಿ ನಿಂತು ಹೋಗಿ ಎಲ್ಲವೂ ಶಾಂತವಾಯಿತು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனே இவர்களை கூப்பிட்டுக்கிறார். சீடர்களே, ದೇವರೇ ಶಿಷ್ಯರನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. அக்கறைக்கு போகலாம் வாங்கள் என்று சொன்னார். ಆ ದಡಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂದು ಕರೆದಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕಾக ஒரு படகு ஆயத்தம் பண்ணு என்று சொன்னார். ಅದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಹಡಗನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಎಂದು ಹೇಳಿದರು. ಅಕ್ಕರೆಕ್ಕೆ போக ஆரம்பிக்கிறார். ಆ ಕಡೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்பொழுதுமாக ಆಗಲೇ ஆண்டவர் தூங்கிட்டாருன்னு இருக்கிறது. ದೇವರು ನಿದ್ರಿಸಿದರೆಂಬುದಾಗಿ ವೇದದಲ್ಲಿದೆ. ஆண்டவர் தூங்கவில்லை, ದೇವರು ನಿದ್ರೆ ಮಾಡಲಿಲ್ಲ. பரலோகத்தில் சில சம்பாஷணை செய்து கொண்டிருந்தார். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರಂತೆ. ஆனா அந்த சரீரம் மட்டும் அப்படியே இருந்தது. ಆದರೆ ಶರೀರ ಮಾತ್ರ ಹಾಗೆಯೇ ಇದೆ. சரி, இவர்கள் என்ன செய்தாருங்க? ಆದರೆ ಇವರು ಏನು ಮಾಡಿದರು? பேதுரு எவ்வளோ காற்றுகளை பார்த்துட்டு இருக்கிறான். ಪೇತ್ರನು ಎಷ್ಟೋ ಗಾಳಿಗಳನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ. எத்தனையோ அலைகளை பார்த்துருக்கான். ஏன்னா மீன் பிடிக்கிறோம் ஆச்சே. ಮೀನು ಹಿಡಿಯುವರಾಗಿದ್ದ ಎಷ್ಟು ಅಲೆಗಳನ್ನು மீன் ನೋಡಿದ್ದಾನೆ. பிடிக்கிறதுல நிப்புணன். ಮೀನು ಹಿಡಿಯುವುದರಲ್ಲಿ ಬಹಳ எந்த கடலில் எந்த பக்கம் அலை வருது, ಯಾವ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಯಾವ ಕಡೆಯಿಂದ ಗಾಳಿ ಬೀಸುತ್ತದೆ, எங்கே ஆழம் இருக்கிறது, ಎಲ್ಲಿ ಆಳವಾಗಿದೆ, எங்கே மீன் இருக்குது, ಎಲ್ಲಿ ಮೀನು என்று ಸಿಕ್ಕುತ್ತದೆ. மிகவும் அனுபவசாலி அவன். ಅವನು ಬಹಳ ಅನುಭವಸ್ಥನು ಅದರಲ್ಲಿ. அப்பேற்பட்ட பிரயாசப்படுகிறான். ಆ ರೀತಿಯುಳ್ಳವನು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾನೆ. பயங்கரமான காற்று வீச ஆரம்பிக்கிறது. ಭಯಂಕರವಾಗಿ ಗಾಳಿ ಬೀಸಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. இவனால சமாளிக்க முடியவில்லை. ಇವನಿಂದ ಸಂಭಾಳಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ. எத்தனையோ தடவை கப்பல்களை போய் மீன் பிடிக்க போயிருக்கிறான். ಎಷ್ಟೋ ಸಲ ಅಡಗಿನಲ್ಲಿ ಮೀನು ಹಿಡಿಯಲು ಹೋಗಿ, ஆனா இந்த இடத்துல அவனால முடியவில்லை. ಆದ್ರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನಿಂದ ಆಗುತ್ತಿಲ್ಲ. கீழுக்கும் மேலுக்கும் படகு ஆரம்பிக்கிறது. ಆ ಹಡಗು ಮೇಲೆಗೂ ಕೆಳಗೂ ಆಡುತ್ತಾ ಇದೆ. அப்பா, இனி நம்ம பிரயாசத்தினால முடியாது, ಇನ್ನು ಮುಂದೆ ನಮ್ಮ ಪ್ರಯಾಸದಿಂದ நம்ம ಆಗುವುದಿಲ್ಲ, ஞானத்தினால முடியாது, ನಮ್ಮ ಜ್ಞಾನದಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ, நம்ம பலத்தினால முடியாது. ನಮ್ಮ ಬಲದಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. அவரை எழுப்புப்பா, ಅವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿಯಪ್ಪ, எழுப்புப்பா, அவரை சரி போகுது. ಇದು ಎಬ್ಬಿಸಿಪ್ಪ, ಸರಿ. இயேசுவே எழுந்திரு, நீ ಯೇಸುವೇ, ನೀವು ಎದ್ದೇಳಿರಿ. எழுந்து பார்த்தா, ಎದ್ದು ನೋಡಿದರು. ஏன் சாமி, நாங்க சாவறதுக்கு என்ன நிற்கிற, உனக்கு கவலை இல்லை? ಸ್ವಾಮಿ, ನಾವು ಸಾಯುವುದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲವಾ? ஏஞ்சி உடனே ಎದ್ದ ತಕ್ಷಣವೇ
காற்றையும் கடலையும் அதட்டார். ಸಮುದ್ರವನ್ನು ಗಾಳಿಯನ್ನು சும்மா இரு என்று சொல்கிறார். ಸುಮ್ಮನೀರು ಶಾಂತವಾಗಿರು ಅನ್ನುತ್ತಾರೆ. கடலினுடைய காற்றும் அலைகளும் அவளை அமைதி விட்டது. ತಕ್ಷಣವೇ ಅಲೆ ಬಿರುಗಾಳಿ ಮೌನವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. அப்போ ಆಗ இந்த காத்துக்கு காது இருந்துச்சா? ಆಗ ಈ ಗಾಳಿಗೆ ಕಿವಿ ಇರುತ್ತದಾ? அதுக்கு பாஷை தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಭಾಷೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದಾ? சும்மா இரு என்று அதட்டார். ಸುಮ್ಮನಿರು ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ. அந்த பாஷை அதுக்கு அர்த்தம் ஆச்சா? ಆ ಹೇಳುವುದು ಆ ಭಾಷೆ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವಾಯಿತಾ? அது செவி அது கேட்டுச்சா? ಆದ್ರೆ ಕಿವಿ ಕೇಳಿಸಲ್ಪಟ್ಟಿತಾ? அது ஒரு நாளைக்கு நான் சொல்றேன். ಒಂದು ದಿವಸ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. கடலுக்கு வாய் இருக்கிறது, ಸಮುದ್ರಕ್ಕೆ ಬಾಯಿದೆ, செவி இருக்கிறது, ಕಿವಿಗಳಿದೆ, ஞானம் இருக்கிறது, ಜ್ಞಾನವೂ ಇದೆ. நண்ப தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகியல ಆದ್ದರಿಂದ அது சொன்ன உடனே ಅವರು ಹೇಳಿದ ತಕ್ಷಣವೇ அமைதல் ஆகிவிட்டார். ಶಾಂತವಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. உடனடியா ತಕ್ಷಣವೇ சீடர் ஒருத்தர் பார்த்துக்கிறாரு. ಶಿಷ್ಯರು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஏனைய ரொட்டி அப்பா எதுவும் அப்படி அற்புதம் செய்யறாரு நம்ம நினைச்சோம். ಏನೋ ರೊಟ್ಟಿ ಅಪ್ಪ ಇದರ ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾರೆ. காற்றும் கடலுமே இவரை பார்த்து கீழ்ப்படுகிறது. ಸಮುದ್ರವು ಗಾಳಿಯು ಇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಅಡಗು ನಿಂತುತ್ತದೆ. இவர் யாரா இருக்கலாம்? ಇವರು ಯಾರಾಗಿರಬಹುದು? இவர் யாரா இருக்கலாம் என்று ஒரு நாளைக்கு சத்தியத்தை பேசுறேன். ಇವರು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ, ಯೇಸು ಯಾರಾ இருக்கலாம், ಯೇಸು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ದಿವಸ ಮರಿಯಮ್ಮ ಮಗನಾ, ಇವರು ಮರಿಯಮ್ಮನ ಮಗನ, யோசேப்புடைய மகனா, ಯೋಸೇಫನ ಮಗನ, இல்ல பிதாவா, ಇಲ್ಲ ತಂದೆಯ என்று நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ಅಯ್ಯ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ಒಂದು தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த இடத்துல ஆச்சரியப்பட்டார்கள். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. ಯಾಕೆ? என்னடா ಇದು ಏನಪ್ಪಾ? இவர் யாரா இருக்கலாம்? ಇವರು ಯಾರಾಗಿರಬಹುದು? சாதாரண நம்மளோடு தூங்குறாரு, ஏந்திரிக்கிறாரு, ಸಾಧಾರಣವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಲಗಿ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. ஏதோ ரொட்டி ಗಿಟ್ಟಿ ದ್ರಾಕ್ಷಿ ರಸம் பண்ணிட்டாருன்னு பார்த்தோம். ಏನೋ ರೊಟ್ಟಿ ದ್ರಾಕ್ಷರಸ ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ನೋಡಿದೆವು. கடலும் காற்று அப்படி கேட்டவுடனே அமைதியாகி விடுகிறது. ಸಮುದ್ರವು ಗಾಳಿ ಇವರ ಮಾತಿಗೆ ஆர்டர் பண்ணார், நில் என்று சொன்னார், அப்படியே நின்று போச்சு. ಅದಕ್ಕೊಂದು ಅಪ್ಪಣೆ ಮಾಡಿದರು, ನಿಲ್ಲೆಂಬುದಾಗಿ ಹಾಗೇ ನಿಂತು ಹೋಯಿತು. இவர் யாரா இருக்கலாம்? ಇವರು ಯಾರಾಗಿರಬಹುದು? அட படும்போய் பிசுங்களே, ಅಯ್ಯೋ ಮಕ್ಕಳೇ, இத்தனை வருஷம் ரோடு அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கவில்லையா? ಇಷ್ಟು ವರ್ಷ ಅವರ ಜೊತೆ ಯಾರೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವಾ? தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எத்தனையோ வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ವರ್ಷ ಆಯ್ತು ಜೊತೆಯಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ, அவர் யாருன்னே தெரியவில்லை. ಅವರು ಯಾರೆಂದು ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. எத்தனையோ பெரிய படிப்பாளிகள், ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು தியாலஜி காலையில் படிச்சுக்கிறார்கள். ಥಿಯಾಲಜಿ ಕಾಲಲ್ಲಿ ಓದಿದವರು இப்பொழுது மரியம்மா மகனே வாழ்க என்று சொல்றார்கள். ಈಗಲೂ ಮರಿಯಮ್ಮನ ಮಗನೇ ಬಾಳಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் மரியம்மா மகனா இருந்தா ಅವರು ಮರಿಯಮ್ಮನ ಮಗನಾಗಿದ್ದರೆ இந்த சபை இருந்திருக்காது, ಈ ಸಭೆ ಇರುತ್ತಿರಲಿಲ್ಲ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் மரியம்மா மகனா இல்லாத இருந்தா ಅವರು ಮರಿಯಮ್ಮನ ಮಗನ್ ಇಲ್ಲದಿದ್ದರಿಂದ நாமும் இருக்கிறோம். ನಾವು ಇದ್ದೇವೆ. தேவபிள்ளை யார்? அவர் ಅವರು ಯಾರವರು? பிதாவும் அவரே, ತಂದೆಯೂ ಅವರೇ, கிறிஸ்துவும் அவரே, ಕ್ರಿಸ್ತರೂ ಅವರೇ, ஆவியும் அவரே, ಆತ್ಮರೂ ಅವರೇ, தலையும் அவரே, ತಲೆಯೂ ಅವರೇ, உடம்பும் அவரே, ಶರೀರವೂ ಅವರೇ, கை காலம் அவரே, ಕೈ ಕಾಲುಗಳು ಅವರೇ. மனுஷன் என்ற பேர் ಮನುಷ್ಯನೆಂಬ ಹೆಸರು எனக்கு ஜேம்ஸ் என்று பேர். ಅಯ್ಯನವರಿಗೆ ಜೇಮ್ಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು. ஏன் தலை, ತಲೆ ಇದೆ, உடம்பு, ಶರೀರವಿದೆ, கை கால். ಕೈ ಕಾಲುಗಳಿದೆ. இப்ப என்னை கூப்பிடும் போது ಅಯ್ಯನವರು ಕರೆಯುವಾಗ தலை என்று கூப்பிடுறீங்க, ತಲೆಯೇ ಎಂಬುದು ಕರೆಯಲು ಸಾಧ್ಯವಾ? இல்ல உடம்பே என்று கூப்பிடுறீங்க, ಇಲ್ಲ ಶರೀರವೇ ಎಂದು ಕರೆಯಲಾಗುತ್ತದೆ. கை கால் என்று கூப்பிட முடியுமா? ಕೈ ಕಾಲೆಂದು ಕರೆಯಲು இது ಸಾಧ್ಯ. மூன்றுக்கும் ஒரு பேர் வைத்தார், ಇದು ಮೂರಕ್ಕೂ ಒಂದು ಹೆಸರಿಟ್ಟರು, ஜேம்ஸ் என்று கூப்பிட்டார். ಜೇಮ್ಸ್ ಅಯ್ಯ ಎಂಬುದಾಗಿ அதே ಹೆಸರಿಟ್ಟರು. போல ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ பிதா, ತಂದೆ, குமாரன், ಕುಮಾರರು, ஆவியானவர் ಅವರ ದೇವರ மூன்று ஒருவராயிருந்து ಮೂರು ಒಬ್ಬರಾಗಿದ್ದು கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ಕರ್ತರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மக்களுக்கு இந்த சத்தியத்தை உணராமல் போறார்கள். ಎಷ್ಟೋ ಜನಗಳು ಸತ್ಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಹೋಗುತ್ತಾರೆ. மரியம்மா மகனே வாழ்க, ಮರಿಯಮ್ಮನ ಮಗನೇ ಬಾಳಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. மூலையில் என்ன வச்சிருக்கிறாங்களோ தெரியல. ತಲೆಯಲ್ಲಿ ಏನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ? வெள்ளை அங்கி போட்டு நிக்கிற, ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, சிலுவை போட்டு நிக்கிற, ಸಿಲುಬೆ ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, 12 வருஷம் பைபிள் படிக்கிறேன், 12 ವಸ್ತ್ರ கிங் பைபிள் படிக்கிறேன். ಕಿಂಗ್ದಲ್ಲಿ ಓದುವುದು, ஆனால் கிங் பைபிள் படிக்கிறேன், இவன் ஒரு ಕಿಂಗ್ ಬೈಬಲ್ ಓದುವುದು. ದೇವರ ಮಕ್ಕಳು, ஆனாலும் மரியம்மா மகன் என்று சொல்கிறேன். ಆಗಲೂ ಮರಿಯಮ್ಮನ ಮಗನೇ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? மரியம்மா மகனா இருந்தா ಮರಿಯಮ್ಮನ ಮಗನಾಗಿದ್ದರೆ என் பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டிருக்கும்? ನಿನ್ನ ಪಾಪ ಯಾಕೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತದೆ? மரியம்மா மகனே பாவியை இருக்க முடியும். ಮರಿಯಮ್ಮನ ಮಗನೇ
ಪಾಪಿಯಾಗಿರಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಯಾಕೋಬು ಯೋವಾನು ಮಟ್ಟಂತ ಮರಿಯಮ್ಮ ಮಗ, ಯಾಕೋಬು ಯೋವಾನು ಮಾತ್ರ ಮರಿಯಮ್ಮನ ಮಗಳು, ಯೇಸು ಅಲ್ಲ. ಆದರೆ ಯೇಸು ಅಲ್ಲ. பின்ன அந்தமா வயிற்றுல பிறந்தாரு. ಯಾಕೆ ಆ ಎಮ್ಮನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಆರಿಸಿ ಹುಟ್ಟಿದರು? இப்போ எறும்பு இருக்குதுன்னு வைய, சின்ன சின்ன எறும்புங்க, ಒಂದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಇರುವೆಗಳಿದೆ ಎಂದು ಹೇಳಿ அந்த எறும்பை மீட்டுக் கொள்ள வேண்டும், எறும்போடு சகாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நானும் எறும்பாக வேண்டும். ಅದು ಇರುವೆಗಳನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಸಹ ಇರುವೆಗಳಾಗಬೇಕು. அதே போல தேவன் மனுஷனை விடுவிக்க, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮನುಷ್ಯರನ್ನು ರಕ್ಷಿಸಲು மனுஷனாக வந்தார். ಮನುಷ್ಯನಾಗವೇ ಬಂದರು. அவர் ಅವತಾரம் அல்ல, ಅವರ ಅವತಾರವಲ್ಲ, ஒரே பிதா, ಒಂದೇ ತಂದೆ, நித்திய பிதா. ನಿತ್ಯ ತಂದೆ. இதோ ஒரு குமாரன் பிறக்கிறார், ಇದೋ ಒಂದು ಕುಮಾರನ ಮಗು ಹುಟ್ಟುತ್ತದೆ, அவர் நித்திய பிதா. ಅವರು ನಿತ್ಯನಾದ ತಂದೆ. ஒரு குழந்தை பிறந்தா அது நித்திய பிதா, நித்திய கிழவனா பேரு. ಅವರು ನಿತ್ಯ ತಂದೆ, ನಿತ್ಯ ತಂದೆ ಆಗಿದ್ದಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துறாங்க, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ இதோ ಪ್ರಕಾರ ஒரு குமாரன் பிறக்கிறார், ಇದೋ ಒಂದು ಕುಮಾರನ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ, அவர் நித்திய பிதா. ಅವರು ನಿತ್ಯನಾದ ತಂದೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சில ரோமன் கேத்தலிக் சர்ச்சுகளை பார்க்கும்போது ಕೆಲವು ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಚರ್ಚ್ ஒரு தாத்தா மாதிரி கிழவு போட்டுக்குவார். ಒಂದು ತಾತ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಶಿಲೆ ಹಾಕಿತ್ತು, அங்க ஒரு வால் சிலுவை இல்ல, அங்க ஒரு பையன் நின்று நிற்கிறான். ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಗು ನಿಂತಿರುತ್ತಾನೆ, ಹುಡುಗನು. ஏப்பா அந்த தாத்தா மாதிரி இருக்கிறார், அவர் யாருப்பா? ಅಯ್ಯ, ತಾತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ, ಅವರು ಯಾರಪ್ಪ? அவர் தான் பிதா. ಅವರೇ ತಂದೆ. என்ன குளிருக்கு ஒடுங்குற மாதிரி இருக்கிறாரப்பா? ಏನೋ ಚಳಿಗೆ ನಡುಗುವ ರೀತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆಯೇ? குளிர் தாங்க அவர்ல பிதா. ಅವರು ತಂದೆಗೆ ಚಳಿ ತಡೆಯಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ரோமன் கேத்தலிக் அரசியல் ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಅವರು ಮಾಡಿ. யாருப்பா பையன்? ಇದ್ಯಾರಪ್ಪ ಈ ಹುಡುಗ? அவங்க மகன். ಅವರ ಮಗ. ಅವರು அம்மா யாருப்பா? ಅಮ್ಮ ಯಾರಪ್ಪ? மரியாயே வாழ்க, ಮರಿಯಳೆ ಬಾಳಲಿ, மரியம்மா. ಮರಿಯಮ್ಮರು. அப்படி இருந்தா ಆಗಿರುವುದಾದರೆ இந்த வேத புஸ்தகத்துக்கு உயிர் இல்லை, ಇವು ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ಜೀವ உயிரே இல்லை, ಜೀವವೇ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ. அது ஜீவனுள்ள வேதாகும். ಅದು ಜೀವವುಳ್ಳ ಸತ್ಯ ವೇದ. அவரே வந்தார், ಅವರೇ ಬಂದರು. ஏராளமான வசனங்குது. இப்போ அந்த அம்மா இல்லை, ಅನೇಕ ವಚನಗಳು ಇದೆ ದೇವರದಲ್ಲಿ. அவங்க அக்கா செத்துட்டாங்க 2 நாளைக்கு முன்னே. ಅವರ ಅಕ್ಕ 2 ದಿವಸಕ್ಕೆ ಮೊದಲು ತೀರಿಕೊಂಡರು. இன்னைக்கு கல்லறைக்கு பால் ஊற்ற போய்க்குவாங்க, ஏன்னா அவங்க அக்கா வாய்த்து வந்து பார்த்துருக்கோம். ಅವರ ಅಕ್ಕ ಬಾಯಿ ತೆರೆದರಿಂದ ಹಾಲು ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. இது எல்லாம் மூட நம்பிக்கை. ಇದೆಲ್ಲ ಮೂಢನಂಬಿಕೆ. எங்கம்மா போயிருந்தேன்? ಎಲ್ಲಮ್ಮ ಹೋಗಿದ್ದೀರಿ? இல்லை, இன்னைக்கு பால் ஊற்ற போயிருந்தேன். யாருக்கும்மா? எங்கள் அக்காவுக்கு. ನಮ್ಮ ಅಕ್ಕನವರಿಗೆ அது செத்து போச்சு, அது செத்து போய் இப்போ கருவாடு மாதிரி ஆகி போய்க்க. ಅದು ಸತ್ತು ಕರ್ವಾಡ ರೀತಿಯಲ್ಲಿ சரி, ಆಗಿದೆ. நீ ஊத்துற பால் எவ்வளோ ஊற்றுவ? ನೀನು ಎಷ್ಟು ಹಾಲು ಉಯ್ಯಲು ಸಾಧ್ಯ? அது மண்ணோடு போயிடும், அது உள்ள குடிக்கும். ಅದು ಮಣ್ಣು ಕುಡಿಯುತ್ತದೆ ಹೊರತು ಅವರು ಕುಡಿಯಲು ಸಾಧ್ಯವಾ? தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதெல்லாம் இன்னைக்கு ಇದೆಲ್ಲ பார்த்தா வேதங்களை வாசிக்குது, இது மூஞ்சிங்கோ. ವೇದಗಳನ್ನು ಓದುವವರು ಇವರೇ. பார்த்தா பெந்தகோஸ்தா. ಬೆಂದಗೋಸ್ತಿ. யார் சொன்னவன பெந்தகோஸ்து என்று சொல்லி? ಯಾರು ಹೇಳಿದರು ಬೆಂದಗೋಸ್ತಿ ಎಂಬುದಾಗಿ? கொண்டு நாம தூஷிக்கப்படுகிறது. ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ದೇವರ ನಾಮ ದೂಷಣೆ ಆಗುತ್ತದೆ. எச்சரிக்கை இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. ஒரு நாள் ಒಂದು ದಿವಸ குரு நானக்கு போயிருந்தாராம். ಗುರು ನಾನಕ್ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ஒரு பெரிய சிக்கு மத தலைவன். ಅವರು ಸಿಖ್ ಮತಕ್ಕೆ ನಾಯಕರವರು. எல்லாம் குரு நானக் சிஷியனுங்க எல்லாம் என்ன பண்ணுறது? சிஷியனுங்க இல்லை, அங்கே இருந்த சிஷியனுங்கெல்லாம் என்ன செய்தாரலாம்? ಅಲ್ಲಿರುವ ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಗುರುನಾಥಗೆ ಏನು ಮಾಡಿದರೆ, இந்த கரண்டியில் அந்த தண்ணி எடுத்து ஊற்றினாங்க. ಅದು ಸೌಟಿನಲ್ಲಿ ನೀರನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದರಂತೆ. அப்போ இவர் போய் கேட்டாராம், என்ன பண்ணுறீங்க ஒன்று? ಇವರು ಕೇಳಿದರು, ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? இல்லை, செத்து போன ஆத்மாங்க அங்கே தாகமாக இருக்குது தெய்வ லோகத்தில், அதனால தான் ஸ்பூனில் தண்ணி ஊற்றுறோம். ದೇವರ ಲೋಕದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋದ ಆತ್ಮ ಬಾಯಾರಿಕೆಯಿಂದ ಇದೆ, ಅದರಿಂದ ಸ್ಪೂನ್ನಲ್ಲಿ ನೀರು ಹಾಕುತ್ತಿದ್ದೇವೆ. பேரண்டி இவர் இந்த பக்கம் திரும்பி ಸರಿ, ಅವರು ಈ ಕಡೆ ತಿರುಗಿ 2 கையில் தண்ணி எடுத்து ஊற்றினாராம். 2 ಕೈಯಲ್ಲೂ ನೀರನ್ನು ತೆಗೆದು ಉಯ್ದರಂತೆ. எல்லாம் அவங்க எல்லாம் வந்து, ಅವರೆಲ್ಲ ಬಂದು, குருநானா ಗುರುನಾನಕರೇ, என்ன 2 கையில் தண்ணி எடுத்து ஊத்துறியா? ಏನು 2 ಕೈಯಲ್ಲೂ ನೀರೆತ್ತು ಉಯ್ಯುತ್ತಿದ್ದೀರಿ? 15 மைல் தூட்டில் இந்த நிலம் இருக்குது, அந்த நிலத்துக்கு ஊத்துறனாராம். 15 ಮೈಲಿ ದೂರಕ್ಕೆ ನೆಲವಿದೆ, ಜಮೀನಿದೆ, ಅದಕ್ಕೆ ಉಯ್ಯುತ್ತಿದ್ದೀರಿ. எல்லாம் சிச்சானா? ಎಲ್ಲರೂ நீ 2 கையில் எடுத்து ஊத்துறது நிலத்துக்கு போய் சேருமா? ನೀನು 2 ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತು ಹಾಕುವ ನೀರು ನೆಲಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದ, ಜಮೀನಿಗೆ சேராது. ಅದು ಸೇರುವುದಿಲ್ಲ. நீ ஒரு ஸ்பூன் ஊற்றின தண்ணி பரலோகத்துக்கு போமா? ನೀನು 1 ಸ್ಪೂನ್ ನೀರು ಹಾಕಿದರೆ ಅದು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದ? அப்பதான் மனம் மாற ஆரம்பித்தான். ಆಗಲೇ ದೇವರ ಕಡೆ எல்லாம் மூட நம்பிக்கை, ಎಲ್ಲ ಮೂಢನಂಬಿಕೆ. 3வது நாள் பால் ஊத்துறதான் போயிட்டு 3ನೇ ದಿವಸ ಹಾಲನ್ನು ಉಯ್ಯುವುದು. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு ஆத்மா ஜீவன் போன உடனே ಒಂದು ಆತ್ಮ ಜೀವ ಹೋದ ತಕ್ಷಣ ஒரே ஒரு செகண்ட்ல அது போய்விடும். 1 ಸೆಕೆಂಡಲ್ಲಿ ಅದು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. போவாத ஆத்மா இருக்கும், ಹೋಗದೇ ಇರುವ ಆತ್ಮ ಎಲ್ಲ ಇರುತ್ತದೆ?
நரகத்தில் இருக்கும், ನರಕದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ, அங்கே சுத்தி கொண்டு இருக்கும், ಅಲ್ಲಿಯೇ ಸುತ್ತುತ್ತಿರುತ್ತದೆ, இருட்டல் இருக்கும், ಕತ್ತಲೆಗೆ இல்ல பரலோகத்துக்கு போயிருக்கும், ಇಲ್ಲದಿದ್ರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿರುತ್ತದೆ, ஒரு ಕ್ಷಣத்துல போயிட்டு இருக்கும். ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಟ್ಟಿರುತ್ತದೆ. பின்ன என்ன அது உள்ள இருக்கிறது? ಅದ್ರ ಒಳಗೆ ಇರುವುದು ಏನು? பொண்ணும் கருவாடு மாதிரி காஞ்சிட்டு இருக்கும், ಅದು ಏನ ಕರುವಾಡ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. அதுக்கு போய் பால் ஊத்துறது. ಅದಕ್ಕೆ ಹೋಗಿ ಹಾಲನ್ನು ಉಯ್ಯುವುದು. நான் 3 வயசு ஊத்திட்டா 3 ಸಲ ಉಯ್ದು ಬಿಟ್ಟೇನಾ? நீ 3 வயசு ஊத்து. ನೀನು 3 ಸಲ ಹಾಕು. ஏன் 3 வயசு ஊத்துறது? ನೀನು 3 ಯಾಕೆ 3 ಸಲ? 3 நாமம் போட்டுக்கிறது. 3 ನಾಮ அது ಹಾಕಿಕೊಂಡು ஏதாவது கொஞ்ச தூரமாவது போய் நடந்துருக்கும் அந்த ஆத்மா. ಅದು ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗಿ ಆತ್ಮ ನಡೆದಾಡುತ್ತದೆ. இந்த பால் ஊத்தி அது போகாத மாதிரி ஆயிப்போச்சு. ಇದು ಹಾಲನ್ನು ಉಯ್ದು ಹೋಗದೆ ஏனாலும் தேவ பிள்ளைகளே, பிரிய இன்னைக்கு தேவ பெந்தகோஸ்துல எப்பேற்பட்ட அட்டகாசம் நடக்கு தெரியுமா? ಬೆಂದಗೋಸ್ತಿಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ அட கல்யாணம் வந்த அந்த கல்யாண பொண்ணுக்கு என்னன்னா ரோப்புறாங்க தெரியுமா? ಕಲ್ಯಾಣದ ಮದುವೆ ಹೆಣ್ಣಿಗೆ ಏನೇನು ತುಂಬಿಸ கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப ஜொக்கா திரும்பி போஸ் கொடுக்குதுங்க. ಅದು ಮದುವೆ ಹೆಣ್ಣುಗಳು ಪೋಸ್ ಕೊಡುತ್ತದೆ. எல்லாம் எடுத்து பீ பூசுற மாதிரி பூசுறது மஞ்சாங்களா இருக்கு. ಎಲ್ಲ ವರ್ಷಣವನ್ನು ಎಲ್ಲ மஞ்சா பூசுறது, ಅರಿಶಿನ ಬಳಿಯುವುದು, இதெல்லாம் என்னன்னா ஊத்திக்கிறது. ಇಲ್ಲೆಲ್ಲ ಏನೇನು ಚುಚ್ಚಿಕೊಳ್ಳುವುದು. அது எல்லாக்கிற பொண்ணை போய் பேய் பண்ணிடுறான். ಅದು ಒಳ್ಳೆಗಿರುವ ಮಣ್ಣ ನೆಣ್ಣನ್ನ ಸೈತಾನ பெந்தகோஸ்துல செய்யறாங்க, நம்ம சபையில செய்து பேய்ங்க. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಬೆಂದು அந்த பொண்ணுங்களே இப்போ ಇವ ಎಲ್ಲಿ ಅವತ್ತು ಎಬ್ಬರಿಸಿ எழுப்பிட அந்த பொண்ணுங்களே ಆ ಸ್ತ್ರೀ ಆ ಹೆಣ್ಣನ್ನು ಎಬ್ಬರಿಸಿ நல்ல வெள்ளை துணி போட்டு வந்து அல்லேலுயா ஆன பல்ல இழுக்குதுங்க. ಎಲ್ಲ ஐயா மூஞ்சிக்கு சாணி போடும். வேஷமான பக்தி செய்யாதே, ವೇಶ್ಯವಾದ ಭಕ್ತಿ ಮಾಡಬೇಡಿರಿ. தேவபடி இருந்தா சூடாயிரு, இல்ல சில்லுனிரு, ಇದ್ದರೆ ಬಿಸಿಯಾಗಿರಿ, ಇಲ್ಲ ತಣ್ಣಗಿರಿ, எதேது பயர்க்காதே, ಇಲ್ಲ ಭಯಬೆಚ್ಚಗಾಗಿ ಇರಬೇಡಿ. என்ன செய்தாலும் சரீரத்துக்கு ஒண்ணும் நடக்காது. ಶರೀರಕ್ಕೆ ಏನು ಮಾಡಿದರೂ என்ன ನಡೆಯುವುದಿಲ್ಲ. சடங்கு சார இந்த உலகத்துல எவனும் எந்த வேதத்துல எவன் என்ன செய்த போதிலுமாக ஆத்மா ஒண்ணும் செய்ய முடியாது. ವೇದದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದರೂ ಸಹ ಲೋಕದಲ್ಲಿ ಆತ್ಮಕ್ಕೆ ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ மிக நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கு. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ. மூட நம்பிக்கை என்பது சாத்தானால வரக்கூடியது. ಮೂಢ ನಂಬಿಕೆ ಎನ್ನುವುದು ಸೈತಾನಿಂದ ಬರುವಂತದ್ದು. என் கல்யாணத்துல ஒன்னும் செய்யல, ಅಯ್ಯನವರ ಮದುವೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, ஒரு வெள்ளப்படுவே, ಬರೀ ಬಿಳಿ ವಸ್ತ್ರ ಮಾತ್ರ, அத்தியத்தையும் பூசவில்லை. ಅದನ್ನು ಇದನ್ನು ಬಳಿಯಲಿಲ್ಲ. 45 வருஷம் ஆகி 45 ವರ್ಷಗಳಾಗಿ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துக்காக. ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಬಾಳಿ ಓಡುತ್ತಾರೆ. குளோபர ஆலயத்தை கட்டி கொடுத்தார், ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಲಯವನ್ನು எத்தனை ஆத்மாவை கட்டி கொடுத்தார். ಇಷ್ಟು ಆತ್ಮಗಳನ್ನು ಕರೆತಂದರು. ஒரு குங்குமம் அவள் வைக்கவில்லை, ಒಂದು ಕುಂಕುಮ ಇಡಲಿಲ್ಲ. இப்பொழுதும் இவ்வளவுக்கு இது பொண்ணு நகிங்கோ, ಇರು ಬಂಗಾರದ ಒಡವೆಗಳು ಇಷ್ಟು ಇದು, அதை மாட்டிக்கலாம் இல்லையா? ಅದನ್ನು ಅಮ್ಮ ಹಾಕಿಕೊಳ್ಳಬಹುದಲ್ಲವ? அதை வச்சிருக்கிறோம், ಅದನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதெல்லாம் கொடுத்துட்டு ಅದನ್ನೆಲ್ಲ யார் யார் கொடுக்க செஞ்சு மேல கட்டணும்னு தீர்மானம் செஞ்சிருக்கிறோம். ಇದೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು ಮೇಲೆ ಕಟ್ಟಬೇಕೆಂಬುದು. அவளை பார்த்தாவது நீங்க புத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரிகளே. ಅಮ್ಮನವರು ನೋಡಿ ಆದರೂ ಸಹೋದರಿಗಳು ಬುದ್ಧಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. சபிக்கப்பட்டு போவாய் நீ. ஏன்னா ಇಲ್ಲಂದ್ರೆ வேஷம் போடாத நீ. ವೇಷವನ್ನು ಹಾಕಬಾರದು. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், ಈ ಶರೀರ ದೇವರ ಆಲಯ, தேவன் சஞ்சரிக்க உலாவுகிற இடம். ದೇವರು ಸಂಚರಿಸುವ கண்டது போனதெல்லாம் சாத்தானுடைய காரியங்களை பூசக்கூடாது. ನೀನು ಕಂಡಲ್ಲಿ ಸೈತಾನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಲಿಕೊಳ್ಳಬಾರದು. ஆகையால ಆದ್ದರಿಂದ எழுப்புறார்களா, ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. குருவே ಗುರುವೇ, நாங்கள் மாண்டு போறோம், எழுது. ನಾವು ನಾಶವಾಗುತ್ತೇವೆ, ಎದ್ದೇಳಿರಿ. எழுப்புறியா இயேசுவே? ನೀನು ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬರಿಸುತ್ತೀರಾ? படுகல இல்லை, ಅದು ಅಡಗಿನಲ್ಲಿ ಅಲ್ಲ. குடும்பத்துல இயேசு தூங்கி நிற்கிறார், ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯೇಸು ನಿದ್ರೆ அவர் ಮಾಡಿ தூங்க வச்சு நிற்கிறேன். ಅವರ ನಿದ್ರೆ நீ ಮಾಡಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? எழுப்பாயா? ನೀನು ಎಬ್ಬರಿಸುತ್ತೀರಾ? நீ விடுதலாக்கி கொள்ள வேண்டும். ನೀನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இன்னைக்கு இயேசு எழுப்பு. ನೀ ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬರಿಸಿ. எங்கே அவரோட முழங்கால், ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮೊಣಕಾಲು, எங்கே அவரோட கண்ணீர், ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ எங்கே அவரோட ஜெபம், ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ? அவர் எழுப்பவரே. ಅವರನ್ನು ಎಬ್ಬರಿಸಿರಿ. உன்னோட குடும்பத்துல பெரிய அலை வந்திருக்கிறது, ನಿನ್ನ ಕುಟುಂಬ ದೊಡ್ಡ ಅಲೆಗಳು ಬಂದಿವೆ, புயல்கள் வந்திருக்குது உன் வாழ்க்கையில. ಬಿರುಗಾಳಿ ಬಂದಿದೆ ಬಾಳಿನಲ್ಲಿ. எழுப்பவரೇ, ಅವರನ್ನು ಎಬ್ಬರಿಸಿರಿ. எழுப்பாவிட்டா ನೀನು ಎಬ್ಬರಿಸದಿದ್ದರೆ அந்த புயல் காற்று ಅಲೆ அப்படியே நிற்க ஆரம்பித்து விடும். ಹಾಗೇ ನಿಲ್ಲು ಒಡೆಯುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. இயேசு எழுப்ப வேண்டும். ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬರಿಸಬೇಕು. உன்னோட ஞானம், ನಿನ್ನ ಜ್ಞಾನ, உன்னுடைய புத்தி, ನಿನ್ನ ಬುದ್ಧಿ, உன்னோட அறிவி ನಿನ್ನ ಅವಿವೇಕ செல்லாது. ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அங்க அவனுக்கு ஞானத்தை உபயோகப்படுத்தான், ಅಲ್ಲಿ ಅವರ ಜ್ಞಾನವನ್ನು புத்தியை உபயோகப்படுத்தான், ಬುದ್ಧಿ ಉಪಯೋಗ ಮಾಡಿ, சாமர்த்தியத்தை உபயோகப்படுத்தான். ಸಾಮರ್ಥ್ಯ ಉಪಯೋಗ ಮಾಡಿದರು. காற்று நிற்கவில்லை, ಗಾಳಿ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ, புயல் நிற்கவில்லை. ಬಿರುಗಾಳಿ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. அது எதுக்காக வந்தது? ಮತ್ತೆ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿತ್ತು? அழிக்க வேண்டும் என்று வந்து பேய் காத்தது. ಇವರನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ಬಂದ இயேசு ஒருவர் தான் தேவையா இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಮಾತ್ರ ಬೇಕಾಗಿದೆ. அவர் நித்திரை செய்கிறார், அல்ல படுத்து கொண்டிருக்கிறார். ಅವರು ನಿದ್ರೆ ಮಾಡಲಿಲ್ಲ. இந்த பசங்க என்னத்தான் செய்யறாங்க பாக்குறாரு. ಈ ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. மாம்ச பிரயாசங்களை பட்டு சுவாமி முடியாது, ಶರೀರಕ್ಕೆ நீ ಪ್ರಯತ್ನ எழுந்திரு. ನೀವು ಎದ್ದೇಳಿರಿಯಪ್ಪ. அவர் எழுந்தா தான் ஒரே ஒரு அதட்டு ಅವರು ಎದ್ದಿರಿ, ಒಂದೇ ಒಂದು ಅಪ್ಪಣೆ. அமைதலாகிவிட்டது. ಎಲ್ಲ ಶಾಂತ. குடும்பத்துல எழுப்பவை ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ அவர் அதட்டட்டும். ಅವರು
ಅವರು ಅಬ್ಬರಿಸಲಿ, ಅಪ್ಪಣೆ ಕೊಡಲಿ. பயங்கரமான சூழ்நிலையை மாற்றி விடுவார். ಭಯಂಕರವಾದ ಸನ್ನಿವೇಶವನ್ನು எத்தனை நாள் அந்த அலைகள் வீசிக்கொண்டிருக்கும். ಎಷ್ಟು ದಿವಸ ಅಲೆಗಳು ಬೀಸುತ್ತಿದೆ உன்னோட குடும்பத்திலே, ನಿನ್ನ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ. எத்தனை நாள் இந்த கடல் உனக்குள்ள கொந்தளித்து கொண்டிருக்கும். ಎಷ್ಟು ದಿವಸ ಸಮುದ್ರ உன்னோட வாழ்க்கை அலமோதி கொண்டிருக்கிறது அல்லவா? ನಿನ್ನ ಬಾಳು ಅಲೆ ಮೋದಿ ಬಿಡ್ತದಲ್ಲವಾ? இயேசு எழுப்பிக்கோ. ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬರಿಸಿಕೊ. எத்தனை நாளாச்சு இயேசு எழுப்பி? ಎಷ್ಟು ದಿವಸವಾಯಿತು ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬರಿಸಿ? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருடைய சமுத்திரமன தரமட்டமா தாழ்த்திக்கோ. ಅವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣ ತಗ್ಗಿಸಿಕೊ. அவர் எல்லாவற்றிலையும் உதவி செய்ய ஆரம்பிப்பார். ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲೂ ಸಹಾಯ ಮಾಡಿ. ಸಂಗೀತ ಪುಸ್ತಕ 46:2 ವಾಸ್ತು பாருங்க. ಕೀರ್ತನೆಗಳು 46:2 ಓದಿ ನೋಡಿರಿ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நிதான சத்தியங்களை சொல்ல ஆரம்பிக்கும். ನಿಧಾನವಾಗಿ ದೇವರು ಸತ್ಯ ಹೇಳುತ್ತಾರೆ. இனி இந்த சத்தியம் உங்களுக்கு கிடைக்காது. ಭೂಮಿಯು ಮಾರ್ಪಟ್ಟರು, ಬೆಟ್ಟಗಳು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋದರು, ನಮಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಸಮುದ್ರವು ಘೋಷಿಸುತ್ತಾ ನೊರೆಯನ್ನು ಕಾರಿದರೇನು, ಅದರ ಅಲ್ಲೋಕಲ್ಲಗಳಿಂದ ಪರ್ವತಗಳು ಚಲಿಸಿದರೇನು. ಒಂದು ನದಿಯಾದೆ, ಅದರ ಕಾಲುವೆಗಳು ಪರಾತ್ಪರನ ಪರಿಶುದ್ಧ ನಿವಾಸ ಸ್ಥಾನವಾಗಿರುವ ದೇವರ ಸಮುದ್ರமே ಮುಳುಗಿ போய் விடுகிறாரா? ಸಮುದ್ರವೇ ಮುಳುಗಿ ಹೋಗುತ್ತದಂತೆ. எப்பொழுது முழுக போகுது சமுத்திரம்? ಸಮುದ್ರ ಯಾವಾಗ ಮುಳುಗುತ್ತದೆ? 10ல் 3 ಭಾಗத்தான் பூமி. 10ರಲ್ಲಿ 3 ಭಾಗ ಮಾತ್ರ ಭೂಮಿ ಇದೆ. 7 ಭಾಗ தண்ணி கடல். 7 ಭಾಗ ಬರೀ ನೀರು ತುಂಬಿದೆ. ஒரே ஒரு அலை அடிச்சுன்னு ஆண்டவர் சொன்னார்னா, ದೇವರು ಹೇಳಿ ಒಂದೇ ಒಂದು ಅಲೆ ಹೊಡೆದರೆ ಸಾಕು, இந்த பூமண்டலம் அழிஞ்சு போய்விடும். ಈ ಭೂಮಂಡಲವೇ ನಾಶವಾಗಿ ஆமா, ಆಗುತ್ತದಾ? ஆகும், ಆಗುತ್ತದೆ, சீக்கிரம் ಬೇಗನಾಗುತ್ತದೆ. கடலே நீ எப்படி இருக்கிற? ಸಮುದ್ರವೇ ನೀನು ಹೇಗಿದ್ದೀಯಾ? நான் நல்லா இருக்கிறேன், ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ, கவலையோடு இருக்கிறேன். ಆದರೆ ಚಿಂತೆಯಿಂದ ಇದ್ದೆ. ஏன் கவலையோடு இருக்கிற? ಯಾಕೆ ಚಿಂತೆಯಿಂದ ಇದ್ದೀಯ? அவர் வரும்போது நாங்கெல்லாம் இல்லாமல் வத்தி போய் விடுகிறோம். ಅವರು ಬರುವಾಗ ನಾವೆಲ್ಲ ಇಲ್ಲದಂತೆ ಬತ್ತಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೇವೆ. என்ன தெய்வம் பாரு, ಅವ್ರು ಏನು ಮಹತ್ವವಾದ ದೇವರಪ್ಪ, யாராலும் உச்சரிக்க முடியாத தெய்வம் அவரு. ಯಾರಿಂದಲೂ ವರ್ಣಿಸಲಾಗದಂತ ದೇವರು. ஆட்டம் பாம்புக்குது, எங்கிட்ட ஹைட்ரோனிக்கு எல்லாம் டே போங்கடா டே சில்லற பசங்களா. ಆಟಂ ಬಾಂಬ್, ಹೈಡ್ರೋಜನ್ ಬಾಂಬ್ ಯಾವುದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ಅವರು ஒரே ஒரு தேவத்துவத்தை கட்டி பிடித்து நின்னால்னாக்கா எல்லாம் பசுமமாயிடும். ಒಂದೇ ಒಂದು ದೇವದೂತರು ಕತ್ತಿ ಹಿಡಿದು ನಿಂತರೆ ಎಲ್ಲ ஒரே ஒரு தேவத்துவத்தை, ಒಂದೇ ಒಂದು ದೇವದೂತರು ಸಾಕು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒவ்வொரு தேசமும் சாமர்த்தியத்தை பார்க்கறது. ಒಂದೊಂದು ದೇಶವು வெளி தேசದಿಂದ சில பிரதமர்கள் வந்துக்கிறாங்க. ಕೆಲವರು ಬೇರೆ ಬೇರೆ ದೇಶದಿಂದ ಕೆಲವು ಪ್ರಧಾನಿಗಳು ಬಂದಿದ್ದಾರೆ. முக்கியமாக ಎಲ್ಲ ಅಣುಗುಂಡುகளை ತಯಾರು செய்யறதுக்காக ಎಲ್ಲ ಆಟಂ ಬಾಂಬ್ ತಯಾರು ಮಾಡುವಂತ ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ತಾರೆ. வேவாதனை நான் உழுது ನಿಮ್ಮ ಯಾವ ಬೆಳೆಯು ಬೇಯುವುದಿಲ್ಲ. ಚಂದ್ರಮಂಡಲದ போய் போட்டான் அது பரப்பி வேவாது. ಚಂದ್ರಮಂಡಲದಲ್ಲಿ ಬಾವುಟ ಹಾಕಿದರೆ ಬೆಳೆ ಬೇಯುವುದಿಲ್ಲ. நான் தள்ளுவேன், அது யாக்கோபுடைய சொத்து என்று சொல்றார். ಅಲ್ಲಿಂದ ತಳ್ಳುತ್ತೇನೆ, ಅದು ಯಾಕೋಬನ ಸ್ವಾಸ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. வீண் பிரயாசங்கள், வீண் நஷ்டங்கள். ವ್ಯರ್ಥವಾದ ಪ್ರಯಾಸ. ಅಮೆರಿಕ பண்ண ಅಮೆರಿಕವನ್ನು ಮಾಡಿದ ஒரு தடவை ராக்கெட் போறதுக்கு ಒಂದು ಸಲ ರಾಕೆಟ್ ಮೇಲೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ பெரிய ಫ್ಯಾಕ್ಟರಿ ಓಪನ್ பண்ண, ಒಂದು ದೊಡ್ಡ ಫ್ಯಾಕ್ಟರಿನ ಓಪನ್ அந்த ಫ್ಯಾಕ್ಟರಿயில 2.5 லட்சம் ಜನ வேலை செஞ்சாங்க. ஒரு ராக்கெட் ரெடி பண்ணோம். ಒಂದು ರಾಕೆಟ್ ರೆಡಿ ಮಾಡಲು 2.5 ಲಕ್ಷ ಜನ ಕೆಲಸ ಮಾಡಿದರು. ராக்கெட்ல வெறும் பொண்ணுகளும் முக்கியமா இருக்க வேண்டும். ರಾಕೆಟ್ ನಲ್ಲಿ ಬರೀ ಬಂಗಾರವೇ ಇಲ್ಲಾಟ ಅಧಿಕವಾಗಿ ಕರಗಿಡುமா, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಕರಗಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. போனா ಮೇಲೆ ಹೋದನಂತೆ அங்க போய் பயந்துட்டான். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಭಯಪಟ್ಟನಂತೆ. ஆர்ம்ஸ்ட்ராங் பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றவன், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಬಂದಿದೆ. அவன் தான் முதல் இந்த உலக இத்தியாசத்திலே ಚಂದ್ರಮಂಡಲದ ಕಾಲು வைத்தவன். ಲೋಕದ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಚಂದ್ರಮಂಡಲದ ಕಾಲು வைத்தவுடனே ಕಾಲು ಇಟ್ಟ ತಕ್ಷಣವೇ ಕರ್ತಾವೇ ಉಮ್ಮಳ ಸೃಷ್ಟಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರಂ ಎಂದು சொன்னாராம். ಕರ್ತನೇ ನಿಮ್ಮ ಸೃಷ್ಟಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அப்பொழுது அவனுடைய ஜீவன கர்த்தர் வெளியேறப்பட்டது என்றார். ದೇವರು ಅವನ ಜೀವವನ್ನು ಬೆಲೆಯುಳ್ಳದಾಗಿ ನೆನೆಸಿದರು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அங்க போய் இவங்க எல்லாம் என்ன ஊடு வாசலாம் கட்டாங்களாம். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮನೆ ಎಲ್ಲ தொலைஞ்சு போங்கடா, நாங்களாவது இருக்கிறோம் பூமியில, ನೀವೆಲ್ಲ ಹೋಗಿ தொலைஞ்சு போங்கடா, எல்லாம் போயிடுங்கடா, ಎಲ್ಲ ಹೋಗಿ ನಾವಾದ್ರೆ நாங்க எல்லாம் ஆலயத்தை கட்டி நல்லா இருக்கோம், நீங்க போங்கடா. ಎಲ್ಲ ಹೋಗಿ ஒருத்தன் போறதுக்கு ಒಬ್ಬ ಹೋಗುವುದಕ್ಕೆ போயிட்டு வர்றதுக்கு 5 கோடி ரூபாய், ಹೋಗಿ ಬರುವುದಕ್ಕೆ 5 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಬೇಕು. அங்க போய் ஒரு வீடு கட்டுறாராம். ಅವರು ಹೋಗಲ್ಲಿ ಮನೆ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. எல்லா பைத்தியக்கார மென்டல் ஹாஸ்பிட்டல் ಗಿರಾಕಿங்க, ಎಲ್ಲ ಮೆಂಟಲ್ ಆಸ್ಪತ್ರೆ சிரிப்பாகுது. இவங்களெல்லாம் பார்த்தா வாலாட்டுறானுங்க. ஏங்கடா வாலாட்டுறீங்க நீங்கெல்லாம்? ಇವೆಲ್ಲ ಬಾಲ ಆಡಿಸುವುದು ಯಾಕೆ? நீங்கெல்லாம் தேவனோட பார்வையில பிஞ்சு பசங்க, ನೀವೆಲ್ಲ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಕ್ರಿಮಿ. ஒரே ஒரு பார்வையிட்டாலனா சரி, ಅವರು ಒಂದು ದೃಷ್ಟಿ ಬಿಟ್ಟು உலகத்தில் இருக்கிற அத்தனை மலைகளும் எழுந்து போய் விடுகிறதா? ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸಮುದ್ರಗಳು தேவனாகிய ಸರ್ವವಲ್ಲமுள்ள தேவன், என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ನನ್ನಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. கடல் வந்துச்சு, ಅಯ್ಯೋ ಸಮುದ್ರ ಬಂದಿದೆ, எப்படி தாண்டறது? ಯಾಕೆ ದಾಟುವುದು?
ஆண்டவர் கோலை நீட்டு போனாராம். ದೇವರು ಕೈಯನ್ನು ಕೋಲಿನ ಚಾಚಿ ಅಂದರಂತೆ. அவ்வளோதான் சொன்னாரு. ಅಷ್ಟೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஒரு மூக்கு முடியினாராம், ಒಂದು ಮೂಗಿನ ஒரு துவாரத்துல மூச்சு விட்டாராம், ಒಂದು ದ್ವಾರದಲ್ಲಿ ಗಾಳಿಯನ್ನು ಬಿಟ್ಟರು. கடல் ரெண்டாயிடுச்சா. ಸಮುದ್ರ ವಿಭಾಗವಾಯಿತು. Hallelujah. மூக்கு சுவாசத்தை ஒரு சுவாசத்தை சும்மா டச் பண்ணார். ಮೂಗಿನ ಒಂದು ಕಡೆಯಿಂದ ಶ್ವಾಸವನ್ನು கடல் ரெண்டாயிடுச்சு, ಸಮುದ್ರ ವಿಭಾಗವಾಯಿತು. கீழே வெட்டாந்தர ஆயிடுச்சு. ಕೆಳಗಡೆ ಒಣ ನೆಲವಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. நடங்கடாயப்பா. ನಡೆದು ಹೋಗಿಯಪ್ಪ. 14:28 ಯಾತ್ರೆಯಾಗ ಪುಸ್ತಕ. ನೀರು ಮೊದಲಿನಂತೆ ಬಂದು ರಥಗಳನ್ನು ರಾಹುತರನ್ನು ಅವರ ಹಿಂದೆ ಸಮುದ್ರದೊಳಗಿಂದ ಹೋಗಿದ್ದ ಪಾರೋಹನನ ಸೈನ್ಯರದವರನ್ನು ಮುಳುಗಿಸಿ ಅವರಲ್ಲಿ ಒಬ್ಬರಾದರೂ ಉಳಿಯಲಿಲ್ಲ. ಇಸ್ರಾಯೇಲರು ಸಮುದ್ರದೊಳಗೆ ಒಣನೆಲದಲ್ಲಿ ನಡೆದು ಹೋದರು. ನೀರು ಅವರ ಎಡಗಡೆ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಗೋಡೆಯಂತೆ ನಿಂತಿತ್ತು. எப்பேற்பட்ட வரம் இருக்கும் பாருங்க, அவன் கை நீட்டின உடனே என்ன மாதிரி வரும். ಯಾವ ರೀತಿಯ ವರವಿರಬಹುದು? ಕೈ ಚಾಚಿದ ತಕ್ಷಣ ವಿಭಾಗ. இப்போ நீங்க நீட்டுங்க பார்க்கலாம் என்ன நடக்குதோ. ನೀವು ಕೈ ಚಾಚಿರಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ನೋಡೋಣ. ஒன்றும் நடக்காது. ಏನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. பிளேட்ல சோறு வரும், அவ்வளோதான். ಪ್ಲೇಟಿನಲ್ಲಿ ಊಟ ಬರುತ್ತದೆ ಅಷ್ಟೇ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒவ்வொரு பிள்ளைகள் கரத்திலுமாக ஒரு பிரசனம் இருக்கிறதா. ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ அந்த ಇರುತ್ತದೆ. கோல் என்ன தெரியுமா? ಅದರ ಕೋಲು ಏನು ಗೊತ್ತಾ? விசுவாசம். ಅದು ನಂಬಿಕೆ. ஆமென். 9 வரங்களிலே விசுவாச வரம் தான் பெரிய வரம். 9 ವರಗಳಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ವರವೇ ವಿಶೇಷವಾದದ್ದು. அந்த வரம் ಆ ವರವು நீட்டின விசுவாசத்தோடு ಅದು ನಂಬಿಕೆಯಿಂದ ಕೈ ಚಾಚಿದನಷ್ಟೇ. கர்த்தர் அவனோட கிரியை செய்தார். ದೇವರು ಅವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದ. அவனுடைய விசுவாசமும் ಅವನ ನಂಬಿಕೆ கர்த்தருடைய மூக்கில வந்த ஒரே ஒரு தூய காற்று ரெண்டாய் விட்டதா. ದೇವರ ಮೂಗಿನಿಂದ ಬಂದ ದ್ವಾರದ ಗಾಳಿಯು ಒಂದೇ ಆಗಿಬಿಟ್ಟಿತು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நடந்து போனாரா, ನಡೆದು ಹೋದರಂತೆ. எப்பேற்பட்ட ஒரு கிருபை பாருங்க. ಯಾವ ರೀತಿಯ ಕೃಪೆ ನೋಡಿರಿ. நடந்து போனார்கள், ನಡೆದುಕೊಂಡು ಹೋದರು. உலகத்திலே பேர்பட்ட பராக்கிரமசாலி பார்வோன் ராஜா, ಲೋಕದಲ್ಲೇ ಪರಾಕ್ರಮದ ರಾಜನಾದ ಪಾರೋನ್, அவனுக்கு இருந்த ரதங்கள் உலகத்துல யாருக்கும் இல்லையா. ಅವನಿಗಿರುವ ರಥಗಳು ಲೋಕದಲ್ಲಿ அவனுக்கு ಯಾರಿಗೂ இருந்த ಇಲ್ಲ. போர் சேவகர் குதிரைகள் யாருக்கும் இல்லையா. ಅವನಿಗಿದ್ದ ರಣ ವೀರರು ಕುದುರೆಗಳು ಯಾರಿಗೂ ಇಲ್ಲವಂತೆ. ஆனா அவன் வரான். ಆದರೆ ಬರುತ್ತಾನೆ. நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? கடல் ரெண்டாயிடுச்சப்பா. ಸಮುದ್ರ ವಿಭಾಗ. அவங்க போனாங்க, நம்மளும் போலாம். ಅವರು ಹೋದರು, ನಾವು ಹೋಗೋಣ. அது எப்படி முடியும்? ಅದು ಯಾಗ ಆಗುತ್ತದೆ? அவங்க போனாங்க மோட்சத்துக்கு, நம்மளும் போலாம். ಅವರು ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋದರು, ನಾವು ಹೋಗೋಣ. அது எப்படி போக முடியும்? ಯಾಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ? ಯೇಸು ರಕ್ತಕ್ಕದಾ, ಯೇಸುವಿನ ರಕ್ತ, ಯೇಸು ನಾಮத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? ಯೇಸು ನಾಮವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದೀಯಾ? பாவத்தை விட்டுகிறாயா? ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದೀಯಾ? ಯೇಸು ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದೀಯಾ? அவர் போல கடலுக்குள்ள, ಅವರು ಹೋದರು ಸಮುದ್ರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ. தண்ணி ஒன்றும் செய்யவில்லை, ನೀರು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, வெட்டாந்தரையாகிவிட்டதா. ಒಣ ನೆಲವಾಗಿ ಬಿಟ್ಟಿತಂತೆ. நடந்து போனார்கள். ನಡೆದು ಹೋದರು. கர்த்தர் ஞானம் உடையவர். ದೇವರು ಜ್ಞಾನವಂತರು. அப்புறம் தான் குதிரைகள் எல்லாம் போக ஆரம்பிச்சான். ಆಗ ಹಿಂದೆನೇ ಕುದುರೆಗಳು ಹೋಗಲು ಆರಂಭಿಸಿದವು. எல்லாம் முழுகி போச்சான். ಎಲ್ಲವೂ ಮುಳುಗಿ ಬಿಟ್ಟವು. ஐயாலே, ಆದ್ದರಿಂದ உலகத்துல எல்லாம் முழுகிற நாட்கள், ಲೋಕದಲ್ಲಿ ಮುಳುಗುವ ದಿವಸಗಳಿವೆ. முழுகாத நம்மளை வைத்திருக்கிறார் தேவப்பிள்ளை. ಮುಳುಗದಂತೆ ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ஆதியாகம புத்தகம் 7 வார்த்தை பாருங்க. ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯ அங்க என்ன ಓದಿರಿ. சொல்ல ஆரம்பிக்கிறா? ஒரு ಅಲ್ಲಿ ಏನು பெரிய ಹೇಳುತ್ತೆ? படகு தயார் பண்ணார். ಒಂದು ದೊಡ್ಡ ನಾವೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದರು. ಆಗ ಯೆಹೋವನು ನೋಹನಿಗೆ, ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಾವೆಯಲ್ಲಿ ಸೇರಿರಿ, ಈಗಿರುವಲ್ಲಿ ನೀನೊಬ್ಬನೇ ನನ್ನ ಮುಂದೆ ದೇವರ ஒரு ಮಕ್ಕಳು பெரிய படகை கட்ட சொன்னார். ಒಂದು ದೊಡ್ಡ ನಾವೆಯನ್ನು ಕಟ್ಟುವಂತ ಹೇಳಿದರು. ಹುಷಾರಾ இருங்க, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த கப்பல்? ಆ ನಾವೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಿರಬಹುದು? இந்த சர்ச் எவ்வளவு பெருசா இருக்குமா? ಈ ಚರ್ಚಿನಷ್ಟು ದೊಡ್ಡದಿರಬಹುದಾ? இங்கேருந்து 20 மைல் தூரம் கணக்கு போட்டுக்கோ. ಇಲ್ಲಿಂದ 20 ಮೈಲಿ ದೂರದಷ್ಟು ಲೆಕ್ಕ அவ்வளவு ಹಾಕಿ. பெரிய படகு அது. ಅಷ್ಟು ಉದ್ದವಾದ ನಾವೆ. ஏ ಯಾಕೆ? எல்லா மிருக ஜாதிகளுமா அதுக்குள்ள தனித்தனியா ரூம்களை வச்சு தனித்தனியா சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாராம். ಎಲ್ಲ ಮೃಗ ಜಾತಿಗಳು ಗಂಡು ಹೆಣ್ಣಾಗಿ ಸೇರಿ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಊಟವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವಂತಹ ಸ್ಥಳವಾಗಿದೆ. நண்பதே ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது போகிற கப்பல் அல்ல, ಅದು ಹೋಗುವಂತ ನಾವೇ ಅಲ್ಲ, அது மேல போகிற கப்பல். ಅದು ಮೇಲೆ ಹೋಗುವಂತ ನಾವೇ. எல்லாம் தமாஷா ஆச்சு எல்லாருக்கும். ಎಲ್ಲರಿಗೂ ತಮಾಷೆ ಮಾಡಿ, ஏய் நோவா தாத்தா, என்ன உனக்கு நான் பைத்தியமா? ನೋವಾ ತಾತನೇ, ನಿನಗೇನು ಹುಚ್ಚು ಹಿಡಿಯಿತಾ? ஏ வாங்கட பேழையை கட்டுங்க. ಬನ್ನಿಪ್ಪ, ನಾವೇನು ಕಟ್ಟಿರಿ? கட்டுறோம். ಕಟ್ಟುತ್ತೇವೆ. கூலி கொடுக்கணும். ಕೂಲಿ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ கொடுக்குறப்பா கட்டுங்க. ಕೊಡುತ್ತೇನಪ್ಪ, ಕಟ್ಟಿರಿ. லட்சக்கணக்கான பேர் அந்த பேழையை கட்டினாங்க. ಲಕ್ಷಾಂತರ ಜನರು ನಾವೇನು ಕಟ್ಟಿದರು.
ஆனா பேழை மேலே போகும்போது ಆದರೆ ನಾವೇ ಮೇಲೆ ಹೋಗುವಾಗ கட்டின ஒருத்தன் கூட பேழைக்குள்ள இல்ல. ಕಟ್ಟಿದವನು ಒಬ್ಬನು ನಾವೇ ಒಳಗಡೆ ಇಲ್ಲ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, இப்ப இந்த ஆலயத்தை கட்டோம், ಈ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் வெளியில இருந்து வந்து கொளுத்துக்காரர்கள் செய்தார்கள். ಎಷ್ಟೋ ಜನ ಗಾರಿಯವರು ಆಚೆ ಕಡೆಯಿಂದ ಬಂದು ಮಾಡಿದರು. அவங்க எல்லாம் மோட்சம் போக முடியுமா? ಅವರೆಲ್ಲ ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಾ? அவங்களுக்கு தான் கூலி கொடுத்துட்டோமே. ಅವರಿಗೆ ಕೂಲಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆವೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರಬೇಕು. அப்பொழுதுமாக ಆಗಲೇ 8 பேர் தான், 8 ಜನ ಮಾತ್ರ. 40 வருஷம் ஊழியம் செஞ்சான், ஒரு ஆத்மா இல்ல. 40 ವರ್ಷ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರು ಒಂದು ಆತ್ಮಗಳು ಬರಲಿಲ್ಲ. எல்லாம் இவனை பார்த்தா சிரிக்கிறதான். ಎಲ್ಲ ನೋಡಿ ಇವನು ನಗುವುದೇ ಆಗಿದೆ. இந்த பேழையை கட்டானே, ಈ ನೋವೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾನೆ. 3 மகனுங்க, 3 ಮಕ್ಕಳು, 3 மருமகளுங்க, 3 ಸೊಸೆಯಂದಿರು, நல்ல பக்தி விடுவாங்க, ಒಳ್ಳೆ ಭಕ್ತಿಯುಳ್ಳವರು, ராவும் பகலும் ஜெபிக்க விடுவாங்க, ರಾತ್ರಿ ಹಗಲು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರು. அவளுக்கு வார்த்தை சொல்றாரு, ಅವರು ಒಂದು ಮಾತು ಹೇಳುತ್ತಾರೆ, நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ள போ. ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರು ನಾವೆಯೊಳಗೆ ಹೋಗಿರಿ. ಆಗ ಯೆಹೋವನು ನೋಹನನಿಗೆ, ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಾವೆಯಲ್ಲಿ ಸೇರಿರಿ. அந்த கப்பல் எது குறிக்கிறது? ಆ ನಾವೆಯನ್ನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ, சபையை குறிக்கிறது. ಸಭೆಯನ್ನು ಗುರುತು. அதுல எப்படி வித்தியாசமான மிருகங்கள் இருந்துச்சு, ಅಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಮೃಗ ಜೀವಿಗಳಿತ್ತು. ಅಲ್ಲಿ அதே போல சபையில நீங்கள் பாருங்க, வித்தியாசமான குணம் உடையவராக இருக்கிறீங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಗುಣವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ. அதுல ஜிராஃபே இருந்துச்சு ஒண்ணு, ಅದರಲ್ಲಿ ಜಿರಾಫೆ ಒಂದು ಇದೆ. நான் தான் உயரமாக்குறேன், எனக்கு கொடு. ನಾನೇ ಉದ್ದವಾಗಿದ್ದೇನೆ, ನನಗೆ ಕೊಡು. ஆனை ஏஞ்சிக்கிச்சான், ಆನೆ ಎದ್ದು ಹೇಳಿತಂತೆ, நான் மோட்டமாக்குறேன், என்ன பாட்டில பலசாலி இல்லை, அந்த போஸ்ட் எனக்கு கொடு. ನಾನು ದಪ್ಪಾಗಿದ್ದೇನೆ, ನನಗಿಂತ ಬಲಶಾಲಿ ಇಲ್ಲ, ಆ ಸ್ಥಳ ನನಗೆ ಕೊಡಿರಿ. இப்படித்தான் அந்த மிருகங்கள் நினைச்சிருக்கும். ಈಕೆ ಆ ಮೃಗಗಳು ನೆನೆಸಿರಬಹುದು. சபை இன்னைக்கு ಅದೇ ಸಭೆ. நான் பெரியவனாகணும், நீ பெரியவனாகணும், நான் நிற்கணும், நீ நிற்கணும்ட்டு சபைக்குள்ள வருகிறது. ನಾನು ನೀನು ದೊಡ್ಡವನಾಗಬೇಕು ತಾರತಮ್ಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. மழை பெய்யோ, ಮಳೆ காற்று புயலும் வரவோ, ಅದು ಗಾಳಿ, மலைகளெல்லாம் மறைஞ்சு போச்சா, ಅಲೆಗಳೆಲ್ಲ ಹೋಗಿಬಿಟ್ಟಿತ್ತು, மேல போக ஆரம்பித்ததா. ನಾವೇ ಮೇಲೋಗಲು ಆರಂಭಿಸಿದ್ದೇವೆ. நண்பதே பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதை குறிக்கிறது? ಇದು ಯಾವುದು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ? மரணத்துக்கு அப்பால ஒரு ஆத்மாவை குறிக்கிறது. ಮರಣದ ನಂತರ ನಿನ್ನ ಆತ್ಮಸ್ಥಿತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. அந்த பேலைக்குள்ள எவ்வளவு பேர் இருந்தாங்க? ಆ ಅಡಗಿನ ಒಳಗಡೆ ಎಷ್ಟು ಜನರಿದ್ದರು? 8 பேர் இருந்தாங்க. 8 ಜನರು ಮಾತ್ರ. ஒருவேளை ஒருவர் வேண்டாம் என்று போயிட்டு இருந்தா, ಒಂದು ವೇಳೆ ಒಬ್ಬರು ಬೇಡ ಎಂದು ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದರೆ அதை ಮುಂಜಿಟ್ಟಕ್ಕೂ ಕತೆ ಮುಗಿದು ಬಿಡುತ್ತಿತ್ತು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சபை என்பது ஏதோ நினைத்து விடாது. ಸಭೆ ಎನ್ನುವುದು ಏನೋ ஒரு ನೆನೆಸಬೇಕು. விழாவில் இருக்கிறது, ಅವರ ಪಕ್ಕೆಯಲ್ಲಿ ಇದೆ, அதுக்குள்ள நீ அடங்கி இருக்க வேண்டும். ಅದರ ಒಳಗೆ ಅಡಗಿರಬೇಕು. அந்த சரீரத்துக்குள்ள நீ அவயவமா இருக்க ಆ வேண்டும். ಶರೀರದ ಅಂಗಾಂಗಗಳಾಗಿರಬೇಕು. அப்பொழுதுதான் தேவனுடைய பிள்ளையான இருக்க முடியும். ಆಗಲೇ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರಲು ಸಾಧ್ಯ. இது எச்சரிக்கையா இருந்து ಬಹು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು நம்ம வழி நடத்தி நடக்க வேண்டியதா இருக்கிறது. ನಿಮ್ಮನ್ನು ಬಹಳ ದಾರಿ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಾಗಿದೆ. பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. இயேசுவை எழுப்ப வேண்டும். ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬರಿಸಬೇಕು. எழுப்பாதிருக்கிறாய். ಎಬ್ಬರಿಸದೇ ಇದ್ದೀರಾ? ஒரு நாள் தினகர் ஜெபிச்சுட்டு இருந்தா, ಒಂದು ದಿವಸ ದಿನಗರಿಯ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದರು. ஒரு வாலிபன் வந்தான், ಒಂದು ಯವನಸ್ಥನು ரட்சிக்கப்பட்டவன், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾನೆ. அவன் அழ ஆரம்பித்தான். ಅವನು ಅಳಲು ಆರಂಭಿಸಿ என்ன சொன்னாரு தெரியுமா? ಏನು ಹೇಳಿದರು ಗೊತ್ತಾ? இவனுக்கு ಇವನಿಗೆ காலையில காத்திருந்த ஜெபிப்பான், ಬೆಳಗ್ಗೆ ಕಾಯ್ದುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದನು. சித்தனல்ல, காலையில ஜெபித்து காத்திருக்குவான் என்று பார்த்தேன். ಬೆಳಗ್ಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ தேடி ಕಾಯುತ್ತಿದ್ದಾನೆ. போய் பார்த்தேன், இவன் இல்ல. ನಾನು ಹುಡುಕಿ ನೋಡಿದರೆ மத்தியானத்துல ஜெபப்பான பார்த்தேன், ಅವನು ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ ಎಂದು ನೋಡಿ, அவனும் இல்ல. ಆಗಲೂ ಇಲ್ಲ. ராத்திரிலே ஜெபிக்க வேண்டும், அப்பொழுது போனேன், ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ ಓದೆನು, ಅಲ್ಲಿ அப்பொழுதும் இல்லை. ಆಗಲೂ ಅವನು ಇಲ್ಲ. என்னோட ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டான். ನನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು உன்னோட ஜெபத்தை சரிப்படுத்து. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಸರಿಪಡಿಸಿ. வீடிலேயே இருக்காதே, ಮನೆಯಲ್ಲಿಯೇ ಇರಬೇಡ. எப்பொழுதுமே தெய்வீக சிந்தனை, ಯಾವಾಗಲೂ ದೇವರ தெய்வீக காரியங்களை சிந்தித்துக் கொண்டே இரு. ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೋಚಿಸುತ್ತಲೇ ಇರು. உலகத்த காரியங்களை சிந்திக்க வேண்டாம். ಲೋಕದ ಕಾರ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಡ. அப்பொழுதுதான் தேவன் ದೇವರು உன்னை எல்லா பாகத்திலும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பான். ನಿನ್ನ ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. கடைசியான முடிச்சிடுறேன். 1 திமோத்தி 6:9. 1 ತಿಮೋತಿ 6:9 ಓದಿ ನೋಡಿ. என்ன சொல்லியார பாருங்க. 1 ತಿಮೋತಿ 6:9 எல்லாம் முழுக ஆரம்பிக்கிறார்களாம். ಎಲ್ಲರೂ ಮುಳುಗಲು ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ. ஏராளமான சத்தியம் இருக்கிறது, நான் பேச 2 hour ஆகும். ಅನೇಕ ಸತ್ಯವಿದೆ, 2 ಗಂಟೆ ಆಗುತ್ತದೆ. 6:9 1 ತಿಮೋತಿ. ನಮಗೆ ಅನ್ನ ವಸ್ತ್ರಗಳಿದ್ದರೆ ಸಾಕು, ಸಾಕು, ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಬೇಕೆಂದು ಮನಸ್ಸು ಮಾಡುವವರು ದುಷ್ಪ್ರೇರಣೆ ಎಂಬ ಉರುಳಿನಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಬುದ್ಧಿ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹಾನಿಕರವಾದ ಇರುವ ಅನೇಕ ಆಸೆಗಳಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಾರೆ. ಇಂಥ ಆಸೆಗಳು
ಮನುಷ್ಯರನ್ನು ಸಂಹಾರ ನಾಶನಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಿಸುತ್ತವೆ. முழுகிடுறாருங்களே இவங்கெல்லாம். ಇವರೆಲ್ಲ ಮುಳುಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெரிய பணக்காரன் ஆகணும். ದೇವರ ಮಕ್ಕಳು ಹಣವಂತರಾಗಬೇಕು. எப்படியாவது நான் சாப்பிடுறதுக்குள்ள ஹெலிகாப்டர் வாங்கிடணும். ಯಾವ್ದ್ರ ಸಾಯದ್ರೊಳಗೆ ಒಂದು அப்படி ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ஹெலிகாப்டர் ಇಲ್ಲ ಕಡೆ ಎಲಿಯಾவது வாங்கிடணும். ಒಂದು ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಿಯಾದ್ರೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಿಡಬೇಕು. பஸ்ஸுವನ್ನು வாங்கணும். ಬಸ್ಸು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு 2-3 கார் வாங்கணும். 2-3 ಕಾರು ಬೇಕು. இந்த எண்ணங்கள் எப்போ உனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துச்சோ ಆರಂಭದಲ್ಲಿ ಈ ಯೋಚನೆಗಳು ಯಾವಾಗ ಬರುತ್ತದೋ உன் வாழ்க்கையிலேயே போய்விடும். ನಿನ್ನ ಬಾಳೆಲೇ ಇದು ಪರಿಣಾಮ. கர்த்தர் கொடுக்கிறவரைக்கும் காத்திரு. ದೇವರು ಕೊಡುವವರೆಗೂ ಕಾಯ್ದಿರು. அவர் காத்திருக்க வேண்டும். ಅವರಲ್ಲಿ ಕಾಯ್ದಿರಬೇಕು. நான் கல்லுங்களை வச்சு தூங்கினேன். ಕಲ್ಲುಗಳನ್ನಿಟ್ಟು ಅಯ್ಯನ தலைக்காணியிலே எனக்கு கதி. ತಲೆ ದಿಂಬಿಲ್ಲ ಅಯ್ಯನವರಿಗೆ. தரையில சர்ச்சில் தரையில படுத்துக்குவேன். ಚರ್ಚಿನಲ್ಲಿ ನೆಲದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಮನಗುತ್ತಿದ್ದರು. அவ்வளோ சாப்பாடு இருக்காது எனக்கு. ಅಷ್ಟು ಊಟವೂ ಸಹ ಇರುತ್ತಿರಲಿಲ್ಲ. நான் ஒன்றும் கேட்கவில்லை. ಅಯ್ಯ ಏನು ಕೇಳಿಲ್ಲ. ஆத்மாவோட கேட்டேன். ಆತ್ಮಗಳನ್ನು ಕೇಳಿದರು. படிக்காத ஆத்மாவோட கொடு. ವಿದ್ಯೆ ಇಲ್ಲದ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೊಡಿಯಪ್ಪ. பாடுறவங்களை கொடு. ಆಡುವರನ್ನು ಕೊಡಿ. இன்னும் சிந்தனையே தவிர வேற சிந்தனை இல்லை. ಈ ಯೋಚನೆ ಇಲ್ಲದೆ ಬೇರೆ ಯೋಚನೆ ಇಲ್ಲ. கடைசியில ஒன்று கேட்ட ஆண்டவரே, ಕೊನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಕೇಳಿದರು. ஒரு 20 பேர் உட்கார அளவுக்கு ஒரு இடத்தை கூட ஆண்டவரே. ಒಂದು 20 ಜನ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳವನ್ನು ஒரு ಕೊಡಿಯಪ್ಪ. சின்ன சபையை அது ஒரு ஓடு ஊடாக்கணும். ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಭೆ, ಅದು ಹೆಂಚಿನ ಮನೆಯಾಗಿರಬೇಕಪ್ಪ. அவ்வளோதான் எனக்கு போதும் சாமி, ஊழியம் செய்கிறேன், அதுக்கு மேலே எனக்கு கொடுக்காது என்று சொன்னேன். ಅಷ್ಟು ನನಗೆ ಸಾಕಪ್ಪ, ಅದರ ಮೇಲೆ ಕೊಡಬೇಡಿರಿ ಎಂದರಯ್ಯ. என்னை எடை போட்டு பார்த்தார். ದೇವರು ತೂಕ ಮಾಡಿ ನೋಡಿ, என்ன கொடுத்தா பரவாயில்லை, ಇವನಿಗೆ ಏನು ಕೊಟ್ಟರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ದೇವರು ಕೊಟ್ಟದ್ದು ಎಲ್ಲ உண்மை உடையவனா இருக்கிறேன். ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ நான் கேட்டதுக்கு மேலாக ಅಯ್ಯ ಕೇಳಿದ 1000 மடங்கு மேலாக எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். 1000ದಷ್ಟು ಮೇಲಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்பொழுதும் நான் கர்த்தரை கேட்கிறேன், ஏ சாமி இதெல்லாம் கொடுத்தேன் எனக்கு. ಈಗಲೂ ಅಯ್ಯ தேவ சமத்துக்கிறேன், கர்த்தர் சொல்றேன், ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ சாமி இதெல்லாம் கொடுத்தேன் எனக்கு, வேண்டாம். ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರಿ? கொடுத்தபடியாலே ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. அநேக ஏழைகள் சாப்பிடுறாங்க, ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಊಟ ஆழ்ந்த சத்தியங்களை கேட்கிறார்கள், ಆಳವಾದ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಎಲ್ಲ ஒரு ஆலயமாக ஆரம்பித்து ಒಂದು ಆಲಯವಾಗಲು ಆರಂಭಿಸಿತ್ತು ಈ ಸ್ಥಳ. ದೇವರ ಮಕ್ಕಳು எச்சரிக்கையா இருந்து கொண்டு ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಂಡು இன்னைக்கு நான் முடிச்சேன். பசுத்த பந்தி இருக்கிறபடியாலே ಕರ್ತನ ಭೋಜನ ಇರುವುದರಿಂದ சும்மா அப்படி சத்தியத்தை டச் பண்ணி விட்டேன். ಸತ್ಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ. பல ஆசைகளுக்கு முழுகி விடாதே. ಅನೇಕ ಆಸೆಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಬೇಡಿರಿ. இப்பொழுது நிலவரம் எப்படியா இருக்கிறது? ಈಗಿನ ಸ್ಥಿತಿ ಹೇಗಾಗಿದೆ? 124 சங்கீதத்தை வார்த்தை பாருங்க. ಕೀರ್ತನೆ 124 1 2 வார்த்தை பாருங்க, முடிச்சிடுறேன் நான். 124 1 2 ಓದಿರಿ ಕೀರ್ತನೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. 124 ಯೆಹೋವನು ನಮಗಿಲ್ಲದಿದ್ದರೆ ನಮ್ಮ ಗತಿ ಏನಾಗುತ್ತಿತ್ತೆಂದು. ಗದಿ ನಾಮ ಪಟ್ಕೊಂತ. ಗತಿ ಎಂದರೆ ನಾಮ ಹಾಕಿಕೊಳ್ಳುವುದು. ಯೆಹೋವನು ನಮಗಿಲ್ಲದಿದ್ದರೆ ನಮ್ಮ ಗತಿ ಏನಾಗುತ್ತಿತ್ತೆಂದು. போட்டுக்கிறது துணி இல்லாத இருக்கும், ಹಾಕುವುದಕ್ಕೆ ವಸ್ತ್ರಗಳಿರುತ್ತಿರಲಿಲ್ಲ. கொஞ்சம் பேர் ஜெயில இருந்திருக்கும், ಕೆಲವರು ಜೈಲಲ್ಲಿ ಇರುತ್ತಿದ್ದೆವು. கொஞ்சம் பேர் இந்த பக்கம் இஸ்பிட் ஆடி நின்றுக்குவீங்க, ಕೆಲವರು ಇಸ್ಪಿಟ್ ಆಡಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದರು, கொஞ்சம் பேர் ஜுவாடி நின்றுக்குவீங்க. ಕೆಲವು ಜೂ ಆಡಿ ಕುಳಿತಿದ್ದರು. அவர் இல்லாத இருந்தா ಅವರು ಇಲ್ಲದಿದ್ದರೆ நான் தூக்கு போட்டு செத்துட்டுக்குவேன். ಅಯ್ಯ ನೇಣು ಹಾಕಿಕೊಂಡು ತೀರಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. ದೇವರ ಮಕ್ಕಳು, மெயின் நான் சொல்றேன், ಅದು ನಿಜವಾಗಿ அவர் இருந்தார். ಅವರು ಇರುತ್ತಿದ್ದ, ಇವರು ಇದ್ದಾರೆ. நம்ம மனுஷனா இருக்கிறதுக்கு ಅಯ್ಯ ಮನುಷ್ಯರಾಗಿ ஒருவர் தான் காரணம், ಅವರೊಬ್ಬರೇ ಕಾರಣರಾಗಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் இல்லாத இருந்தா, ದೇವರು ಇಲ್ಲದಿದ್ದರೆ நான் செத்து கிட்டத்தட்ட 45-46 வருஷம் இருக்கும். ಅಯ್ಯ ಮರಣ ಹೊಂದಿ 46 ವರ್ಷಗಳಾಗುತ್ತಿತ್ತು. நானே போய் விஷம் வாங்கினேன். ಅಯ್ಯನೇ ಹೋಗಿ ವಿಷವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. சுடுகாட்டில் போய் குடிச்சிடுறதுக்கு போனேன். ಮಶಾಣದಲ್ಲಿ ಕುಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ யாரோ என்னை தடை செய்தார்கள். ಯಾರೋ ಬಂದು ತಡೆ ಮಾಡಿದರು. அடுத்து ஒரு காடுக்கு போனேன். ನಂತರ ಇನ್ನೊಂದು ಅರಣ್ಯಕ್ಕೆ ಹೋದರು. அங்க குடிக்க ஆரம்பிச்சேன். ಅಲ್ಲಿ ಕುಡಿಯಲು ಆರಂಭಿಸಿ ಯಾರೋ ತಡೆ செய்யறார். ಅಲ್ಲಿ ಯಾರೋ ತಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கடைசியில கர்த்தர் சொன்னார், ಕೊನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದರು, ಮೊಣಗಾಲ್ ಬಡಿ ಇಟ್ಟುಕೋ, ಮೊಣಕಾಲನ್ನು ಹಾಕಿ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಉನ್ನೋಡ ಪಾವಗಳ ಅರಕೆ ಚೆಯ್, ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಟ್ಟಿನ ಪಾಪವನ್ನು ಅರಕೆ ಮಾಡು. ಕಣ್ಣುಗಳ ಮೂಡ ಆರಂಭಿಸಿ ಬಿಟ್ಟೆ. ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಲು ಆರಂಭಿಸಿ. ಭಯಂಕರமான ஒரு காடு, ಭಯಂಕರವಾದ ಅರಣ್ಯ. நான் தான் சாவு, ಅದು ನಾನೇ ಸಾಯುತ್ತೇನೆ. சாவு. அந்த பக்கம் பாயில்டால் புல் வச்சு நிற்கிறேன். ಆ ಬಲಗಡೆ ಒಂದು ಪಾರಿಡಾಲ್ ಬಾಟಲ್ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಕುಡಿಸಿ 5 ನಿಮಿಷಕ್ಕೆ போயிடுவான். ಚಿನ್ನ ಬಾಟಲ್, பெரிய ಬಾಟಲ್, ಅದು ದೊಡ್ಡ ಬಾಟಲ್. 5 ನಿಮಿಷಕ್ಕೆ ಅಯ್ಯ ಯಾತ್ರೆ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. ಮೊಣಗಾಲ್ ಬಡಿ ಇಟ್ಟ, ಕಣ್ಣುಗಳ ಮೂಡನ ಅವಳತ್ತಾ, ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ. காலையில 10 மணி காடு, ಬೆಳಗ್ಗೆ 10 ಗಂಟೆದಲ್ಲಿ ಅರಣ್ಯ. வந்த ஐயா இங்க வெறும் கரடிங்க இருக்குது, தயவு செஞ்சு வேண்டாங்க, அடிச்சு சாப்பிட்டுடும். ಅಯ್ಯ ಇಲ್ಲಿ ಕರಡಿಗಳಿದೆಪ್ಪ, ಕೊಂದು சாவறதுக்கு தானே வந்திருக்கிறேன், ಸಾಯುವುದಕ್ಕೆ ತಾನೇ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. அது புலி மூலியமா செத்தாலும் சரி, கரடி மூலியமா செத்தாலும் சரி, நான் சாவறதுக்கு தான் வந்திருக்கிறேன். ಅದು ಹುಲಿಯೋ ಕರಡಿಯೋ ಯಾವುದಿಂದ ಸತ್ತರೂ ಸಾಯುವುದಕ್ಕೆ ತಾನೇ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. அது ரெண்டுலயும் மீட்டுக்கு இப்ப விஷத்தை குடிச்சு சாவறேன். ಅದು ಎರಡರಲ್ಲೂ ನಾನು ಬಿಡುಗಡೆ ಆಗಿದ್ದರೆ ವಿಷವನ್ನು ಕುಡಿದು ಸಾಯುತ್ತೇನೆ. கரடிக்கும் புலிக்கும் சிங்கத்துக்கும் காடுல நான் பயப்படுவேன் இல்லை,
என் வாழ்க்கையில வெறுப்பாய் போச்சு. ಬಾಳೆ ಬೇಸರ ಆಗಿ இவ்வளவு தரா மனுஷனுடைய அன்பு என்று வெறுப்பாய் விட்டது. ಇಷ್ಟೇ ಮನುಷ್ಯನ ಪ್ರೀತಿಯಾ ಎಂಬುದಾಗಿ ಬೇಸರ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. எங்க அம்மா ஒரே ஒரு அன்பல தான் நான் மீட்டுக்கொள்ள ஆரம்பித்தேன். ಅಮ್ಮನವರ ಒಂದೇ ಒಂದು ಪ್ರೀತಿ அண்ணாவும் மறிச்சு போச்சாச்சுலவா. ಅಯ್ಯನವರ ಅಮ್ಮ ತೀರಿಕೊಂಡರು. எப்போ எங்க அம்மா செத்து போய் விட்டாங்களோ விஷத்தை வாங்கிக்கொண்டேன், நீ நான் சாக வேண்டும். ಯಾವಾಗ ಅಮ್ಮ ತೀರಿಕೊಂಡರ ವಿಷದ ಬಾಟಲನ್ನು ನಾನು ಸಾಯಬೇಕು மூட ஆரம்பித்தேன். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಲು கண்ணு ಆರಂಭಿಸಿದೆ. திறக்க அவளை காடல. ಕಾಡಿನಲ್ಲಿ ಕಣ್ಣು ತೆರೆಯಲ್ಲ. என் வாழ்க்கையில செய்த சின்ன தவறுகளை சின்ன சின்ன தவறுகளை எடுத்து சொல்லிக்கொண்டே வந்தான். ಬಾಳಿನಲ್ಲಿ ಮಾಡಿದ ಚಿಕ್ಕ ತಪ್ಪುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಲೇ ಬಂದ. காலையில 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எங்க இருக்கேன் எனக்கே தெரியல. ಬೆಳಗ್ಗೆ 10 ಗಂಟೆಯಿಂದ ಸಾಯಂಕಾಲ 5 ಗಂಟೆವರೆಗೆ ಎಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. அளந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தேன். 10 ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಲು 5 மணிக்கு 5 ಗಂಟೆಗೆ என்னுடைய இருதயம் திறக்க ஆரம்பித்தது. ಹೃದಯ ತೆರೆಯಲು ಆರಂಭಿಸಿತು. இருதயத்தில் இருந்த ಎಲ್ಲ ಕಲ್ಲುங்க மாதிரி ಕಲ್ಲುங்க வெளியே ஓட ஆரம்பிச்சு. ಹೃದಯದಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲ ಕಲ್ಲುಗಳು ಹೊರಗಡೆ ಚೆಲ್ಲಿ ಓಡಲು ಆರಂಭಿಸಿದವು. ஒரு ஒளி அப்படியே வந்து என் உள்ளத்துல வந்துச்சு. ಒಂದು ಪ್ರಕಾಶವಾದ ಬೆಳಕು ಹೃದಯದ ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿ ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಲು ಆರಂಭಿಸಿದೆ. எனக்கு ஆண்டவருக்கு தெரியும், அவ்வளவுதான் சரியான பக்தி செய்ய முடியாது. ದೇವರಿಂದ எனக்கு தெரியாது. ಆ ದೇವರಿಂದ ಭಕ್ತಿ ಮಾಡಲು இந்த விஷயத்தை எடுத்து போட்டு விட்டேன். ವಿಷಯವನ್ನು ಎತ್ತಿ ಬಿಸಾಡಿಬಿಟ್ಟರು. பாடுற காட தூக்கிட்டு போற மாதிரி பாடுற சந்தோஷம். ಕಾಡಿನಲ್ಲಿ ಸಂತೋಷದಿಂದ ಅಯ್ಯ ಆಡುತ್ತಾ ಹರ್ಷಾನಂದದಿಂದ ಆಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஓடி வர ஆரம்பித்து விட்டேன். ಓಡಿ ಬರಲು சின்ன புள்ளியில எங்கெங்கெல்லாம் திருடுனேன், ಚಿಕ್ಕ ಮಗುವಿನಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಕಳ್ತನ ಮಾಡಿದ್ರು எல்லாம் வாபஸ் கொடுத்து மன்னிப்பு கேட்டேன். ಅದನ್ನೆಲ್ಲ ವಾಪಸ್ ಕೊಟ್ಟು ಕ್ಷಮಾಪಣೆ இன்னும் என்னோட நெருங்க ஆரம்பித்து விட்டார் ஆண்டவர். ದೇವರು ಇನ್ನೂ ಹತ್ತಿರವಾಗಲು ಆರಂಭಿಸಿದರು. மகா பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். ಉನ್ನತವಾದ ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟರು. நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன் என்று சொன்னேன். ಅಯ್ಯ ಸೇವೆಗೆ என் ಬರುವುದಿಲ್ಲ, கையில முடியாது இந்த ஊழியம் என்று சொன்னேன். ಈ ಸೇವೆಯೇ ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ ಅಂದು ಬಿಟ್ಟರು. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ. இப்பொழுதும் சொன்னேன், சாமி எனக்கு நிற்கவில்லை, சக்தி இல்லையே, எப்படி செய்யறது ஊழியம்? ಸ್ವಾಮಿ ನನ್ನ ನಿಲ್ಲಲು ಶಕ್ತಿ 55 வருஷம் ஊழியம் செய்து விட்டேனே. 55 ವರ್ಷ ಸೇವೆ ಮಾಡಿಬಿಟ್ಟೇನೆ. என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, நீ உட்கார், ನೀನು ಕುಳಿತುಕೋ, நான் ஊழியம் செய்கிறேன். ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ. யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார்? ಯಾರಿಗೆ ಈ ವಾಗ್ದಾನ ದೇವರು ಕೊಡಲು நீ ಸಾಧ್ಯ? உட்கார், நான் ஊழியத்தை செய்கிறேன் என் மகனே. ನೀನು ಕುಳಿತುಕೋ ಮಗನೇ, ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த தீனி ஆத்மாவுக்காக பேசி உள்ள தேற்றி பலப்படுத்துறது நான் இல்லை. ಇಷ್ಟು ಆತ್ಮಗಳಿಗೆ ಧೈರ್ಯಪಡಿಸಿ நான் ஒரு செத்த புணமா இருக்கிறேன். ನಾನು ಸತ್ತ ಒಂದು ಶವದಂತಿದ್ದೇನೆ. ஆனா அவர் வந்து நின்று பேச ஆரம்பித்தார். ಅವರು ದೇವರೇ ನಿಂತು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆகையாலே நான் ஆண்டவரை இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಆದ್ದರಿಂದ ಸ್ತೋತ್ರ நீ ಮಾಡುತ್ತೇನೆ. நில்லு மகனே, நான் மட்டும் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னார். ಮಗನೇ ನೀನು ನಿಲ್ಲು, ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ. அடுத்து என்ன செய்யற சுவாமி? ನಂತರ ಏನು ಮಾಡುತ್ತೀರಪ್ಪ? யார் யாரை கொண்டு என்ன செய்ய போகிறேன்? ಯಾರ ಮುಖಾಂತರ ಏನು ಮಾಡುತ್ತೀರ? பொறுமையோட காத்திரு, காலம் வரும்போது நான் உனக்கு சொல்வேன் சொல்லிவிட்டார். ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾಯ್ದಿರು, ಕಾಲ ಬಂದಾಗ ನಿನಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. ஆண்டவராக இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. அவர் பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. பல ஆசைகளுக்கு முழுகி விடாதே. ಆಸೆಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋಗಬೇಡಿ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. 124:1 என்ன சொல்கிறார்? 124 ಕೀರ್ತನೆ. நான் சேத்துல விழுந்து விட்டேன், ನಾನು ಕೆಸರಿನಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟೆಯಪ್ಪ, என்னை எழுத்துருப்பா. ನನ್ನನ್ನು ಮೇಲೆತ್ತಿಯಪ್ಪ. இந்த சபையில 5-6 பேருடைய தரிசனத்தை காமித்தார். 5-6 ಜನರನ್ನು அந்த ದರ್ಶನ. கல்லுங்கெல்லாம் சேத்துக்குள்ள போகுது. ಆ ಕಲ್ಲೆಲ್ಲ ಕೆಸರಿನಲ್ಲಿ அதை ಹೋಗುತ್ತದೆ. ஒருத்தர் 2 பேருக்கு சொல்லி இருக்கிறேன். ಒಬ್ಬರಿಬ್ಬರಿಗೆ ಅದನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. உள்ள போகுது, உஷாராயிரு. ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತದೆ, ಎಚ್ಚರಿಕೆ. தாவீது சொல்றார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஐயா நான் முழுகிறேன். ಅಯ್ಯ ನಾನು 124 ஐயா நான் முழுகிறேன். ಅಪ್ಪ ನಾನು ಮುಳುಗುತ್ತಿದ್ದೇನೆ. ಯೆಹೋವನು ஆ, ನಮಗಿಲ್ಲದಿದ್ದರೆ ஆ. ನಮ್ಮ ಗತಿ ಏನಾಗುತ್ತಿತ್ತೆಂದು ಇಸ್ರಾಯೇಲರೇ ಹೇಳಲಿ. ನರರು ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದಾಗ ಯೆಹೋವನು ನಮಗಿಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ 9:10 எல்லாம் வாசித்து பாரு. அதுல என்ன சொல்கிறார்? 124 சேற்றிலே எனக்கு கை எங்கேயும் பிடிக்க ஆதாரம் இல்லை, நான் ಮುಳುகிறேன் சுவாமி. ಕೆಸರಿನಲ್ಲಿ ಮುಳುಗುತ್ತೇನೆಪ್ಪ, ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಆಧಾರವಿಲ್ಲಪ್ಪ. ನಮ್ಮ ಜೀವವು ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿ ಪಕ್ಷಿಯಂತಿದೆ. ಬಲೆಯು ಹರಿದು ಹೋಯಿತು, ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡೆವು. என்னை தூக்கிக்கோ என்று சொல்கிறார். ನನ್ನನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳಿಯಪ್ಪ. இப்பொழுது தூக்கம் வந்திருக்கிறார். ಈಗ ಎತ್ತಲು ಬಂದಿದ್ದಾರೆ. அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. சகலமும் செய்து முடிக்கிற தேவன், ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களெல்லாம் அவர் நேசிக்கிறார். ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಅವರು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. நேசிக்காத இல்லை, ಪ್ರೀತಿಸದೇ ಇಲ್ಲ. நீ பாவம் செய்து விட்டேன் இதுவரைக்கும் பருவ தலைவிலே ನೀನು ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನೀನು ದಂಡಿಸಲಿಲ್ಲವೇ? ஒரு பாட்டு பாடினாங்களே, ಒಂದು ಹಾಡು ಹಾಡಿದೆ. உன்னை விட்டு தூரம் தூரம் போனாலும் என்னை தேடி வர, ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ದೂರ ಹೋದರೂ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಯೇ ಬರುತ್ತೀರಪ್ಪ. நான் தூங்கினாலும் என்னை எழுப்புற, ನಾನು ನಿದ್ರಿಸಿದರೂ ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬರಿಸುತ್ತೀರಪ್ಪ. அதனால தான் ஒரு நாளெல்லாம் நான் தூங்குறேன், நீ எழுப்பு சாமி. ಆದ್ದರಿಂದ ದಿವಸವೆಲ್ಲ ನಿದ್ರಿಸುತ್ತೇನೆ, ಎಬ್ಬರಿಸಿರಪ್ಪ. என் அன்பு தேவபிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தூங்கினாலும் எழுப்புற
மறக்கல நான், அதோட கருத்து என்ன? ನಾನು ನಿದ್ರಿಸಿದರೂ உன்னை ನನ್ನನ್ನು மறந்து விட்டாலோ என்ற அர்த்தம், தவிர தூங்குறது அல்ல அது. ನಿಮ್ಮನ್ನು ಮರೆತರೂ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. நீ என்ன மறக்க மாட்டேறா? ನೀವು ನನ್ನನ್ನು ಮರೆಯುವುದಲ್ಲ ಅಲ್ವಾ? தாய் மறந்தாலும் மறப்பா, ತಾಯಿ ಮರೆತರೂ ಮರೆಯುವುದಿಲ್ಲವಂತೆ. நான் மறக்கவே மாட்டேன். ನಾನು ಮರೆಯುವುದೇ ಇಲ್ಲ. தாய் என்பது ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ ಅದು. உன்னை எதிர்த்து நிற்கிற ஆயுதங்களை வாய்க்காது. ನಿನ್ನ ಎದುರಿಸುವ ಯಾವ ಆಯುಧವು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. அது தகப்பனுடைய அன்பு. ಅದು ತಂದೆಯ ಪ್ರೀತಿ. அப்போ தகப்பனும் தாயுமா இருக்கா நமக்கு. ತಂದೆಯು ತಾಯಿಯು ಅವರು ನಮಗಾಗಿ. பாக்கியால நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಿಸುತ್ತೇನೆ. நேரமாயிடுச்சு, இன்னும் ஏராளமான காரியம் இருக்கிறது. ಅನೇಕ ಸತ್ಯವಿದೆ. யார் யார் ஆலயத்தில் முழுகி விட்டார்கள்? ಯಾರ್ಯಾರು ಆಲಯದಲ್ಲಿ ಮುಳುಗಿ வெளியில போய் எத்தனை பேர் ಮುಳುಗಿ ஒண்ணுத்துக்கு இல்லாமல் ஆகிவிட்டார்கள்? ಎಷ್ಟು ಜನ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಮುಳುಗಿ ಹೋಗಿಬಿಟ್ಟು ಏನಿಲ್ಲದವರಾಗಿದ್ದಾರೆ? எத்தனை பேர் முழுக ஆரம்பிக்க பிரயாசப்பட்டிருக்காரு? ಎಷ್ಟು ಜನ ಮುಳುಗಲು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ? எச்சரிக்கையா இருந்தவனை சரிப்படுத்திக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು ಸರಿಪಡಿಸಿ. ஆண்டவரே என்னை காப்பாத்து என்று சொல்லு. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿರಿಪ್ಪ. அவரை எழுப்பு. ಅವರನ್ನು ಎಬ್ಬರಿಸಿ. சாமி எழுந்துரு. ಸ್ವಾಮಿ ಎದ್ದೇಳಿಯಪ್ಪ. என் பிள்ளைக்காக நீ எழுந்துரு. ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ என்னோட ಎದ್ದೇಳಿ. மனைவிக்காக எழுந்துரு. ನನ್ನ ಹೆಂಡತಿಗಾಗಿ என் ಎದ್ದೇಳಿ. புருஷனுக்காக எழுந்துரு. ನನ್ನ ಗಂಡನಿಗಾಗಿ ಹೇಳಿರಪ್ಪ. எழுப்பு கர்த்தாவே. ನೀವು ಹೇಳಿರಪ್ಪ. தாய் ಎದ್ದೇಳಿ. எழுப்புவார். ಅವರು ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. நான் எழுப்ப விட்டா ನಾವು ಎಬ್ಬರಿಸಿದರೆ நீ எந்திரிக்க முடியாது. ನೀವು ಎದ್ದೇಳಲು நான் ಆಗುವುದಿಲ್ಲ. அவனை எழுப்ப வேண்டும். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಎಬ್ಬರಿಸಬೇಕು. ஊக்கமான ஜெபங்களை செய்தீங்களா? ಬಲವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಾದರೆ எழுப்புவார். ಅವರು ಹೇಳಿಸುತ್ತಾರೆ. இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளதாக ಈ ವರ್ಷದ ಕೊನೆಗೊಳಗೆ யார் இந்த ஜெபங்களுக்கு ஈடுபடுறீங்களோ, ಯಾರು ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತೀರೋ, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை தேடி ஜெபிக்கிறாயோ, ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರೋ, யார் யார் இயேசு எழுப்ப போறீங்களோ, ಯಾರ್ಯಾರು ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬರಿಸುತ್ತೀರೋ கணக்கு போட்டு பார்த்துக்கோ, எடை போட்டு பாரு. ಲೆಕ್ಕ ಮಾಡಿ ನೋಡಿಕೋ. இந்த வருஷத்து முடிவுக்குள்ளதாக உங்களுக்கு வேற மாதிரி உதவி செய்வார். ಈ ವರ್ಷದ ಕೊನೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಸಹಾಯ ದೇವರು. ಮಾಡುತ್ತದೆ. ನಾನು ದೇವರು தலைக்கு எட்டாத காரியங்களை செய்வேன். ತಲೆಗೆ ಒಳೆಯದಂತ ಕಾರ್ಯ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. ஆனா என்னை எழுப்ப வேண்டும். ಆದರೆ ನನ್ನನ್ನು என்னை தூங்க விடாத உன் குடும்பத்துல ನನ್ನ ನಿದ್ರಿಸಲು ಬಿಡಬೇಡ ಕುಟುಂಬ. என்னை எழுப்பு. ನನ್ನನ್ನು ಎಬ್ಬರಿಸು. புயல் காற்றுகளை அர்த்தட்டுவேன் சொல்றான். ಅಲೆ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಅಬ್ಬರಿ ನಾನು ಗದರಿಸುತ್ತೇನೆ. பசுத்த பந்திக்கிறபடியெல்லாம் சத்தியத்தை முடிக்கிறேன். ಕರ್ತನ ಭೋಜನ ಇರುವುದರಿಂದ ಸತ್ಯವನ್ನು ಮುಗಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. கண்களை மூடிக்கொள்ளுங்க. ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಿರಿ.